ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே கர்த்தரை ஆராதிக்கும்படியாய் கூட நாம் இந்த நாளிலும் ஆங்காங்கே இருந்தாலும் கர்த்தரை ஒருமித்து உயர்த்தும் பொழுது கர்த்தர் அந்த பலிகளை அங்கீகரித்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் நாம் பாடல்களை பாடுவதற்கு முன்பாக ஒரு சில நேரம் நாம் கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி நாம் பாடல்களுக்கு நேராக கடந்து செல்லலாம். இருக்கிற இடங்களில் எல்லாரும் கண்களை மூடி ஒரு விசை தேவனுடைய நாமத்தை நாம் உயர்த்தி அவரை மகிமைப்படுத்தலாமா? நன்றி ராஜாவை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. மகா கிருபையும் இரக்கமும் அன்பும் நிறைந்த எங்கள் பரலோக தகப்பனே, அப்பா நேற்றும் இன்றும் என்றென்றும் மாறாத பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, அப்பாவை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், 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 நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி தகப்பனே, இம்மட்டும் உதவி செய்த எங்கள் எபினேசரே அப்பா, நன்றியோடு மை துதிக்கிறோம் அப்பா. கண்ணின் மணி போல எங்களை பாதுகாக்கிற கர்த்தர் ஆண்டவரே, பகலிலும் இரவிலும் அப்பா எங்களோடு கூட இருந்து எங்களை பாதுகாத்து வழிநடத்தி வருகிற நல்ல தேவன் அப்பா, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஒருபோதும் எங்களை கைவிடாத நல்ல தகப்பன், எங்களை ஆண்டவரே அப்பா ஆதரிக்கிற நல்ல ராஜாவே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். சர்வ பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிற எங்கள் இயேசு ராஜாவே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. நன்றி சொல்லி உம்முடைய நாமத்தை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம் அப்பா. நன்றி ராஜா, நன்றி தகப்பனே. பிதாவாகிய தேவனே, உம்மை துதிக்கிறோம். சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற எங்கள் ஆண்டவராகிய இயேசு ராஜாவே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம். பிதாவின் வலது பாரிசத்தில் இருந்து கொண்டு அப்பா மகா பிரதான ஆசாரித்துவத்தின் ஊழியத்தை இன்றும் நிறைவேற்றி கொண்டிருக்கிற எங்கள் ஆண்டவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. எங்களுக்காக நீர் அனுப்பி கொடுத்த நல்ல ஆவியாகிய தேற்றரவாளனுக்காக நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ஒரு விசை கூட இந்த காலை அப்பா இந்த ஆராதனையிலும் எங்களை தகுதிப்படுத்துங்க. ஆவியோடும் உண்மையோடும் முழு இருதயத்தோடு முழு ஆத்துமாவோடும் முழு பலத்தோடும் அப்பா உண்மையில் அன்பு கூர்ந்து உண்மையில் பயந்து ஆண்டவரே அப்பா ஆண்டவரே பரிசுத்த அலங்காரத்துடனே உண்மை தொழுது கொள்ளும்படியாய் கூட உங்களுடைய நாமத்தை ஆண்டவரை உச்சரிக்கத்தக்க பரிசுத்தத்தை இந்த காலை வேளையில் எங்களுக்கு தாருமையா. ஆண்டவரே ஒரு விஷயம் எங்களை கழுவுங்க, எங்களை சுத்திகரிங்க, உங்களுடைய ரத்தத்தால் எங்களை பரிசுத்தப்படுத்துங்க அப்பா. நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஆவி ஆத்துமா சரீரத்தை ஒருமுகப்படுத்துங்கப்பா. சிதறி கிடக்கிற சிந்தையை ஒருமுகப்படுத்துங்க ஆண்டவரே. உண்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றியோடு மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா. நன்றி தகப்பனே, நன்றி பிதாவே, நன்றி இயேசு ராஜாவே. எங்கள் கண்மலை, எங்கள் கோட்டை, எங்கள் அரண், எங்கள் தஞ்சம், எங்கள் துருகம், எங்கள் நம்பிக்கை அப்பா. உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. எங்களை நடத்தி செல்லுகிற எங்கள் எபினேசரை உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. எங்கள் யெகோவா ஷம்மா, எங்கள் கூட இருக்கிறவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், 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 ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் எங்களை தொடரும்படி செய்திருக்கிறவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், 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 ஸ்தோத்தரிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். சர்வ வல்லவரே உமக்கு நன்றி அப்பா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். யெகோவா என்னும் பலத்த நாமத்தை உடையவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. யெகோவா ஈரே எல்லாம் பார்த்து கொள்ளுகிறவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்காக உம்முடைய ஒரே பேரான குமாரனையே அனுப்பி கொடுத்து இவ்வளவா இந்த உலகத்தில் அன்பு கூறுகிற எங்கள் ஆண்டவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், 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 ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்காக ஜீவபலியாய் தன்னை ஒப்பு கொடுத்த என் ஆண்டவரே அப்பா நன்றி அப்பா. ஆடுகளுக்காய் ஜீவனை கொடுத்த நல்ல மேய்ப்பரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், 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 ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. நன்றி செலுத்துகிறோம். சத்திய ஆவியாகிய தேற்றரவாளனுக்காய் நன்றி செலுத்துகிறோம். பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிற அப்பா ஆவியானவருக்காய் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரை. இரவெல்லாம் எங்களை காக்கிறவர் ஆண்டவரை, எங்கள் வாழ்நாளிலே ஒரு நாளை கூட்டி கொடுத்திருக்கிறவர். நன்றி சொல்லி துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், 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 ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. நன்றியோடு உம்முடைய நாமத்தை துதிக்கிறோம், ஸ்தோத்திரம் ஆண்டவரை. நன்றி தகப்பனே. உம்மை உயர்த்துகிறோம், உம்மை போற்றுகிறோம் அப்பா. பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் என்று ஓய்வில்லாமல் போற்றப்பட்டு கொண்டிருக்கிற எங்கள் தகப்பனே, எங்கள் தேவனே, எங்கள் ஆண்டவரே, இஸ்ரவேலின் பரிசுத்தரே அப்பாவை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். மகிமை, மாட்சிமை, துதிகன வல்லமை யாவை பெற்றுக்கொள்ள நீர் ஒருவரே பாத்திரரப்பா. உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். துதிக்கு பாத்திரராய் இருக்கிற எங்கள் தேவனாகிய கர்த்தர் கேருபீன்கள் சேராபீன்கள் மத்தியிலே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறவர். ஆதி அந்தமானவர், அல்பா ஒமேகானவர் அப்பா. முந்தினவரும் பிந்தினவருமானவர், இருக்கிறவர், இருந்தவர், வரப்போகிறவர். உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா.
நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த காலை வேளையில உமக்கு நாங்கள் மகிமை செலுத்தி துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா, நன்றி அப்பா. ஒரு விஷயம் நாம் ஜெபிக்கலாம். இந்த நாள் ஆராதனை தமிழ் ஹிந்தி காலை முதல் இரவு வரை நடக்கிற எல்லா ஆராதனைகளிலும் கர்த்தர் மகிமைப்படணும். அவருடைய பிரசன்னத்தை ஒவ்வொருவரும் உணரும்படியாய் கூட அனுபவிக்கும்படியாய் ஆலயத்தின் சம்பூரணத்தினாலே கர்த்தர் இந்த நாளிலும் ஆசீர்வதிக்கிறவர். அவரை நோக்கி ஒரு விஷயம் இந்த ஆராதனையில் அவர் மகிமைப்படத்தக்கதாய் ஒரு விஷயம் ஜெபிக்கலாமா? நன்றி தகப்பனே, நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. நன்றியோடு உடைய நாமத்தை உயர்த்துகிறோம், போற்றுகிறோம், துதிக்கிறோம். ஆராதிக்கும்படியாய் கூட எங்களையும் தகுதிப்படுத்தி உடைய பாதத்திலே கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறவரே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த காலை வேளையிலும் எல்லா பாடல்கள் ஆராதனைகள் எல்லாவற்றிலும் கர்த்தர் நீங்க மகிமைப்படுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம். உடைய ஷெக்கினா மகிமை எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும் ஆண்டவரே. அப்பா உடைய பிரசன்னம் அப்பா எங்களை மூடட்டும், எங்களை ஆட்கொள்ளட்டும் ஆண்டவரே. அப்பா தேவனுடைய ஆவியானவர் அப்பா ஸ்தோத்திரம் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு என்று நாங்கள் வாசிக்கிறோமே அப்பா. ஆண்டவரே துதிக்கிறோம் ஐயா. கர்த்தருடைய ஆவியானவர் எங்கள் மத்தியிலே கடந்து வாங்க ஆண்டவரே. துதிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே இதில் கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே கர்த்தர் நீங்க பெயர் பெயராய் ஆசீர்வதிங்கப்பா ஆண்டவரே. ஸ்தோத்திரம். எந்தெந்தப்பா பாரத்தோடு வேதனையோடு கலக்கத்தோடு ஆண்டவரே எனக்கு ஒரு நன்மை உண்டாகாதா, எனக்கு ஒரு அற்புதம் நடக்காதா என்று ஆண்டவரே பெருமூச்சுகளோடு ஒருவேளை உடைய சமூகத்தில் அப்பா இதை நோக்கி கொண்டிருப்பார்களே, ஆனால் கர்த்தர் தாமே ஆண்டவரே அப்பா பிள்ளைகளுடைய பெருமூச்சை கேட்டு ஆண்டவரே அற்புதம் செய்கிறவர் ஆண்டவரே. அற்புதமே செய்கிற நாமத்தை உடைய கர்த்தர் இந்த நாளிலும் உடைய வல்லமை அவர்கள் வாழ்க்கையில விளங்க பண்ணுங்க ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறோம். எங்களுக்காய் வைத்திருக்கிற உடைய மன்னாவுக்காய் நன்றி அப்பா ஆண்டவரே. வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்கிற கர்த்தர் ஆண்டவரே இந்த நாளிலும் எங்களோடு பேசுங்க, எங்கள் இருதயத்தில் பேசுங்கப்பா ஆண்டவரே. பேசுகிற தாசனுடைய நாவை கர்த்தருடைய ஆவியானவர் பயன்படுத்துங்க ஆண்டவரே. கேட்கிற உள்ளத்திற்கு ஆண்டவரே அப்பா ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே இது 30, 60, 100 பலன் கொடுக்கத்தக்க ஒரு விதையா இருதயத்தில் போய் விழத்தக்கதாய் ஆண்டவரே அப்பா வழியிலே சத்துருவான அப்பா பொறுக்கி போட்டு விடாத படிக்கு இருதயத்தின் ஆழத்தில் ஆண்டவரே அந்த வார்த்தை விழுந்த ஆண்டவரே அப்பா ஆண்டவரை கனி கொடுக்கும்படியான கூட ஒரு வார்த்தையாய் கர்த்தர் இந்த நாளிலும் ஐயா எங்கள் மத்தியில் நீங்க பேசுங்க. நாங்கள் அப்பா உடைய சத்தத்தை கேட்க அப்பா சாமுவேலை போல எங்கள் செவிகளை உடைய சமூகத்திற்குள்ளே அப்பா ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரை. கர்த்தர் நீங்க பேசுங்க ஆண்டவரே. இந்த ஆராதனையில அப்பா ஒவ்வொரு பதிலும் கர்த்தர் நீங்க மகிமைப்படுங்க. சங்கீதம் அப்பா ஜெபவேளை எல்லாவற்றிலும் கர்த்தர் நீங்க மகிமைப்படணும் ஐயா. நாங்கள் என்று சொல்லிக்கொள்ள ஒன்றும் இல்லாதபடிக்கு தேவரீருடைய மகிமையின் பிரஸ்தாபம் அப்பா எங்கள் மத்தியிலே பெரிதாய் விளங்கி இருக்க நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரை. நீங்க மகிமைப்படுங்க, எங்களை தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். துதிக்கிற மகிமை எல்லாம் நமக்கு ஒருவருக்கே இயேசுவின் இன்ப நாமத்தில் கேட்டு ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாளிலும் ஒரு சில பாடல்களை நாம் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். கர்த்தரையை துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன், வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன் என்று சொல்லி நாம் எல்லாரும் இருக்கிற இடங்களில் கரங்களை தட்டி கர்த்தரை உயர்த்தி நாம் பாடலாம். கர்த்தரையே துதிப்பேன் நான் காலமெல்லாம் துதிப்பேன், கர்த்தரையே துதிப்பேன் நான் காலமெல்லாம் துதிப்பேன், வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன், வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன். கர்த்தரையே துதிப்பேன் நான் காலமெல்லாம் துதிப்பேன், கர்த்தரையே துதிப்பேன் நான் காலமெல்லாம் துதிப்பேன், வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன், வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன். நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கதறி கூப்பிட்டேன், நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கதறி கூப்பிட்டேன், நெருங்கி வந்து குரலை கேட்டு விடுதலை கொடுத்தார், நெருங்கி வந்து குரலை கேட்டு விடுதலை கொடுத்தார். கர்த்தரையே துதிப்பேன் நான் காலமெல்லாம் துதிப்பேன், கர்த்தரையே துதிப்பேன் நான் காலமெல்லாம் துதிப்பேன், வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன், வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன். எனக்கு உதவும் கர்த்தர் எனது நடுவில் இருக்கிறார், எனக்கு உதவும் கர்த்தர் எனது நடுவில் இருக்கிறார், எதிரியான அழகை நான் எதிர்த்து வென்றிடுவேன், எதிரியான அழகை நான் எதிர்த்து வென்றிடுவேன். கர்த்தரையே துதிப்பேன் நான் காலமெல்லாம் துதிப்பேன், கர்த்தரையே துதிப்பேன் நான் காலமெல்லாம் துதிப்பேன், வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன், வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன். எனது பெலனும் எனது மீட்பும் கீதமுமானார், எனது பெலனும் எனது மீட்பும்
கீதமுமானார், நம்பியிருக்கும் கேடயமும் கோட்டையுமானார், நம்பியிருக்கும் கேடயமும் கோட்டையுமானார். கர்த்தரையே துதிப்பேன் நான் காலமெல்லாம் துதிப்பேன், கர்த்தரையே துதிப்பேன் நான் காலமெல்லாம் துதிப்பேன். வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன், வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன். கர்த்தர் எனது பக்கம் இருக்க எதற்கும் பயமில்லை, கர்த்தர் எனது பக்கம் இருக்க எதற்கும் பயமில்லை. கடுகளவு பாவம் என்னை அணுக முடியாது, கடுகளவு பாவம் என்னை அணுக முடியாது. கர்த்தரையே துதிப்பேன் நான் காலமெல்லாம் துதிப்பேன், கர்த்தரையே துதிப்பேன் நான் காலமெல்லாம் துதிப்பேன். வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன், வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன். கர்த்தரையே துதிப்பேன் நான் காலமெல்லாம் துதிப்பேன், கர்த்தரையே துதிப்பேன் நான் காலமெல்லாம் துதிப்பேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவது. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சங்கீதக்காரன் தன்னுடைய சங்கீதங்களில் எல்லாம் கூறுகிறது நாம் பார்க்க முடியும். ஒவ்வொரு நாளும் நாம் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் நமக்கு பதில் தருகிற தேவனாய் இருக்கிறார். வல்லமை மிக்க தேவன் பல செயல்களை நம்முடைய வாழ்க்கையிலிருந்து செய்ய அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய சாட்சி, அவருடைய நாமம், அவருடைய நாமத்தின் நாம் பெற்றுக்கொண்ட அற்புதங்களை நாம் மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லுகிற பிள்ளைகளாய் மாறும்போது அவருடைய நாமம் இன்னும் மகிமைப்படுகிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தாவே நீர் மாட்சிமை நிறைந்தவரே, துதி மகிமைக்கெல்லாம் இன்று பார்த்தவரே என்று சொல்லி நாமும் இந்த வேளையிலே தூதர்களும் ஜீவன்களும் மூப்பர்களும் அவரை ஓய்வின்றி மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிற இந்த வேளையிலே நாமும் அவரை ஆராதிக்கலாம். கர்த்தாவே நீர் மாட்சிமை நிறைந்தவரே, துதி மகிமைக்கெல்லாம் என்றென்றும் பாத்திரரே. கர்த்தாவே நீர் மாட்சிமை நிறைந்தவரே, துதி மகிமைக்கெல்லாம் என்றென்றும் பாத்திரரே. உந்தன் நாமம் உயர்த்தி பாடி ஆராதிப்பேன், உந்தன் நாமம் உயர்த்தி பாடி ஆராதிப்பேன். ஆராதனை 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 ஆராதனை. உந்தன் நாமம் உயர்த்தி பாடி ஆராதிப்பேன், உந்தன் நாமம் உயர்த்தி பாடி ஆராதிப்பேன். மகத்துவமும் பேர்புகழும் உம் கரத்தில் இருக்கின்றதே, மகத்துவமும் பேர்புகழும் உம் கரத்தில் இருக்கின்றது. எந்த மனிதனையும் மேன்மைப்படுத்த உம்மாலாகுமே, இந்த மனிதனையும் மேன்மைப்படுத்த உம்மாலாகுமே. ஆராதனை 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 ஆராதனை. உந்தன் நாமம் உயர்த்தி பாடி ஆராதிப்பேன், உந்தன் நாமம் உயர்த்தி பாடி ஆராதிப்பேன். ஐஸ்வர்யமும் ஆனந்தமும் உம் கரத்தில் இருக்கின்றதே, ஐஸ்வர்யமும் ஆனந்தமும் உம் கரத்தில் இருக்கின்றதே. எந்த மனிதனையும் உயர்த்திடவே உம்மாலாகுமே, எந்த மனிதனையும் உயர்த்திடவே உம்மாலாகுமே. ஆராதனை
ஆராதனை உந்தன் நாமம் உயர்த்தி பாடி ஆராதிப்பே உந்தன் நாமம் உயர்த்தி பாடி ஆராதிப்பே சத்தியமும் ஜீவனுமே உம் கரத்தில் இருக்கின்றதே சத்தியமும் ஜீவனுமே உம் கரத்தில் இருக்கின்றதே எந்த மனிதனையும் விடுவித்திட உம்மாலாகுமே எந்த மனிதனையும் விடுவித்திட உம்மாலாகுமே ஆராதனை 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 உந்தன் நாமம் உயர்த்தி பாடி ஆராதிப்பே உந்தன் நாமம் உயர்த்தி பாடி ஆராதிப்பே. ஹல்லேலூயா. அடுத்த ஜீவனுள்ள தேவனே வாரும் ஜீவ பாதையில நடத்தும் என்று சொல்லி நாம் எல்லாரும் இருக்கிற இடங்களில முடிந்த முழங்கால் படிக்கிட்டு நாம் அந்த பாடலை பாடலாம். ஜீவனுள்ள தேவனே வாரும் ஜீவ பாதையிலே நடத்தும். ஜீவனுள்ள தேவனே வாரும் ஜீவ பாதையிலே நடத்தும். ஜீவனுள்ள தேவனே வாரும் ஜீவ பாதையிலே நடத்தும். ஜீவ தண்ணீர் ஊறும் ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். ஜீவ தண்ணீர் ஊறும் ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். இயேசுவே நீ பெரியவர், இயேசுவே நீ பரிசுத்தர், இயேசுவே நீ நல்லவர், இயேசுவே நீ வல்லவர். ஜீவ தண்ணீர் ஊறும் ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். ஐயா ஜீவ தண்ணீர் ஊறும் ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். பாவிகள் துரோகிகள் ஐயா பாவாத மக்களே துயா. பாவிகள் துரோகிகள் ஐயா பாவாத மக்களே துயா. பாதகன் பாவம் போக்கவே பாதகன் போல் தொங்கி நீரலோ. பாதகன் பாவம் போக்கவே பாதகன் போல் தொங்கி நீரலோ. இயேசுவே நீ பெரியவர், இயேசுவே நீ பரிசுத்தர், இயேசுவே நீ நல்லவர், இயேசுவே நீ வல்லவர். ஜீவ தண்ணீர் ஊறும் ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். ஐயா ஜீவ தண்ணீர் ஊறும் ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். ஐந்து கண்ட மக்களுக்காக ஐந்து காயமேற்ற நேசரே, ஐந்து கண்ட மக்களுக்காக ஐந்து காயமேற்ற நேசரே. நொந்துரோகி வந்த மக்கள் மேல் நேசாவி வீச செய்குவீர். நொந்துரோகி வந்த மக்கள் மேல் நேசாவி வீச செய்குவீர். இயேசுவே நீ பெரியவர், இயேசுவே நீ பரிசுத்தர், இயேசுவே நீ நல்லவர், இயேசுவே நீ வல்லவர். ஜீவ தண்ணீர் ஊறும் ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். ஐயா ஜீவ
தண்ணி ஊறும் ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும் வாக்கு தத்தம் செய்த கர்த்தரே வாக்கு மாறா உண்மை நாதனே வாக்கு தத்தம் செய்த கர்த்தரே வாக்கு மாறா உண்மை நாதனே வாக்கை நம்பி நீ வந்து நிற்கிறோம் வல்லாவி மாறி ஊற்றுவி ஐயா வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம் வல்லாவி மாறி ஊற்றுவி இயேசுவே நீ பெரியவர் இயேசுவே நீ பரிசுத்தர் இயேசுவே நீ நல்லவர் இயேசுவே நீ வல்லவர் ஜீவ தண்ணி ஒரு மூச்சிலே ஜீவன் பெற என்னை நடத்தும் ஐயா ஜீவ தண்ணி ஒரு மூச்சிலே ஜீவன் பெற என்னை நடத்தும் நியாய தீர்ப்பினால் நெருங்குதே நேசர் வர காலமாகுதே நியாய தீர்ப்பினால் நெருங்குதே நேசர் வர காலமாகுதே மாயலோக நம்பி மாண்டிடும் மானிடரை மீட்க மாட்டீரோ இந்த மாயலோக நம்பி மாண்டிடும் மானிடரை மீட்க மாட்டீரோ இயேசுவே நீ பெரியவர் இயேசுவே நீ பரிசுத்தர் இயேசுவே நீ நல்லவர் இயேசுவே நீ வல்லவர் ஜீவ தண்ணி ஒரு மூச்சிலே ஜீவன் பெற என்னை நடத்தும் ஐயா ஜீவ தண்ணி ஒரு மூச்சிலே ஜீவன் பெற என்னை நடத்தும் இயேசுவே நீ பெரியவர் எல்லா வாய்களை திறந்து நன்றியோடு துதிக்கலாம் இயேசுவே நீ நல்லவர் இயேசுவே நீ வல்லவர் ஜீவ தண்ணி ஒரு மூச்சிலே ஜீவன் பெற என்னை நடத்தும் ஐயா ஜீவ தண்ணி ஒரு மூச்சிலே ஜீவன் பெற என்னை நடத்தும் நன்றி ராஜா நன்றி ஆண்டவர் நன்றியோடு துதிக்கிற ஒரு விஷயம் எல்லாம் வாய்களை திறந்து இருக்கிற இடங்கள் நான் தேவனை நன்றியோடு துதிக்கலாமா நன்றி ராஜா நன்றி ஆண்டவரே நன்றி சொல்லி நாமத்தை துதிக்கிறோம் 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 ஆண்டவரே எங்கள் தேவாதி தேவனை ஆண்டவரே ஜீவனுள்ள தேவனை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே இந்த வேலையிலும் இந்த ஆராதனை வேலையிலும் ஒரு விஷயம் நாம் எல்லாம் முழு இருதயத்தோடு முழு பலத்தோடு நாம் தேவனை நன்றி நிறைந்த இருதயத்தோடு நாம் துதிக்கலாம் இந்த ஆராதனை வேலையிலே தேவன் நம்ம மத்தியிலே கடந்து வரும்படிக்காக துதிகளின் மத்தியில் வாசம் அடைகிற தேவனவர் சோத்தரிக்கப்படத்தக்கவர் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது இந்த நேரத்தில் நாம் தேவனை ஆராதிக்கும் போது தேவனை துதிக்கும் போது நம் மத்தியில இருக்கிற இடத்துல கடந்து வரக்கூடிய நல்ல தேவனவர் நன்றி ராஜா நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே நன்றியோடு சோதரிக்கிறோம் 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 ஆண்டவரே நல்லவர் 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 ஆண்டவரே நன்மை செய்கிற எங்கள் தேவன் ஆண்டவரே இன்றைக்கும் எங்களுடைய வாழ்க்கையில் நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிகிற தேவன் ஆண்டவரே உண்மை நன்றியோடு 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 துதிக்கிறோம் ஆண்டவரே நன்றியோடு சோதரிக்கிறோம் 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 ஆண்டவரே யெகோவா என்னும் பலத்த நாமத்தை உடைய எங்கள் தேவன் ஆண்டவரே இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாய் இருக்கிற எங்கள் தேவன் ஆண்டவரே உண்மை நன்றியோடு நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே இன்றைக்கு பிள்ளைகள் துதிக்கிற இடங்களில் ஆண்டவரே கடந்து வரக்கூடிய நல்ல தேவன் ஆண்டவரே உன் வாயை விரிவாய் திறனானது நிரப்புவேன் என்று சொன்ன தேவன் உன் வாய்களை திறந்து தேவனை துதிக்கிற அந்த நேரத்தில் உங்களை நிரப்பக்கூடிய நல்ல தேவன் அவர் நன்றி ராஜா நன்றி ராஜா நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே நன்றியோடு சோதரிக்கிறோம் 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 ஆண்டவரே ஆண்டவரே நன்றி ராஜா ஆண்டவரே துதிகள் மத்தியில் வாசம் பண்ணுகிற ஆண்டவரே துதிக்கும் போது எழுந்தொழுகிற தேவன் ஆண்டவரே எல்லா சொத்திருக்க
சத்துருக்கள் சிதறண்டு ஓடும்படியாக ஆண்டவரே இன்றைக்கும் இப்பொழுதும் எங்கள் மத்தியில் எழுந்தள்ளுகிற தேவன் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளோட வாழ்க்கையில் எழுந்தள்ளுகிற கர்த்தர் ஆண்டவரே எல்லா சத்துருக்களையும் பிள்ளைகளுக்கு எதிர்த்து நிற்கக்கூடிய ஆண்டவரே எல்லா பிரச்சனைகள் போராட்டங்கள் வியாதிகள் எல்லாவற்றையும் ஆண்டவரே சிதறடிக்கக்கூடிய எங்கள் தேவன் ஆண்டவரே ஓமே நன்றியோடு 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 மே துதிக்கிறோம் ஆண்டவரே நன்றியோடு மே சோதரிக்கிறோம் ஆண்டவரே நன்றி ராஜா நன்றி ஆண்டவரே ஓ நன்றியோடு மே துதிக்கிறோம் ஆண்டவரே இஸ்ரவேல் ஜனங்கள் ராணுவத்துக்கு முன்பதாக ஆண்டவரே லேவியர்கள் ஆசாரியர்கள் துதிக்கும் போது ஆண்டவரே ஓ சத்துருக்களை சிதறடித்த தேவன் ஆண்டவரே துதி எழும்புற இடத்தில் ஆண்டவரே தேவன் எழுந்தள்ளுகிறவர் ஆண்டவரே தேவன் எங்களுக்கு முன்பதாக கடந்து போகிறவர் ஆண்டவரே உம்மை நன்றியோடு மே துதிக்கிறோம் ஆண்டவரே நன்றியோடு மே சோதரிக்கிறோம் ஆண்டவரே அக்கினி சமமாய் மேக சமமாய் ஆண்டவரே எங்களுக்கு முன்பதாக கடந்து போகிற தேவன் ஆண்டவரே வனாந்தரத்தில் எங்களை வழி நடத்தக்கூடிய நல்ல தேவன் ஆண்டவரே எல்லா தடைகளை நீக்கக்கூடிய கர்த்தர் ஆண்டவரே இன்றைக்கும் எங்களுக்கு முன்பதாக எழுந்தள்ளுகிற தேவன் ஆண்டவரே இன்றைக்கும் எங்களுக்கு முன்பதாக கடந்து போகக்கூடிய நல்ல கர்த்தர் ஆண்டவரே உம்மை நன்றியோடு மே துதிக்கிறோம் ஆண்டவரே நன்றியோடு மே சோதரிக்கிறோம் ஆவியானவரே நன்றி ராஜா நன்றி ஆண்டவரே எத்தனை நல்ல தேவன் ஆண்டவரே பாமை நன்றியோடு மே துதிக்கிறோம் ஆண்டவரே எங்கள் துதிகள் மத்தியிலே கடந்து வரக்கூடிய நல்ல தேவன் ஆண்டவரே பாமக்கு நன்றி ராஜா ஆண்டவரே நன்றியோடு மே சோதரிக்கிறோம் ஆண்டவரே ஆவியோடும் கருத்தோடும் நாங்கள் துதிக்கும்படியாக ஆராதிக்கும்படியாக ஆண்டவரே பரிசுத்த ஆவியில் நிரம்பி ஆண்டவரே உம்மை நாங்கள் மகிமைப்படுத்தும்படியாக ஆண்டவரே இந்த நேரத்தில் அக்கினியாய் எங்கள் மத்தியிலே இறங்கி வரக்கூடிய நல்ல தேவன் ஆண்டவரே உம்மை நன்றியோடு மே துதிக்கிறோம் ஆண்டவரே நன்றியோடு மே சோதரிக்கிறோம் ஆண்டவரே நன்றி ராஜா நன்றி ஆண்டவரே எந்த பலியும் ஆண்டவரே ஒப்பிடப்படுகிறது என்று சொன்ன தேவன் ஆண்டவரே எந்த பலியும் ஒப்பிடப்படுகிறது என்று சொன்ன தேவன் ஆண்டவரே அதே போல எல்லா மனுஷனும் ஆண்டவரே அக்கினியினால ஒப்பிடப்படுகிறான் என்று சொன்ன தேவன் ஆண்டவரே இந்த வேளையில எங்கள் பலிகளும் ஆண்டவரே உமக்கு உகந்ததா ஆண்டவரே தேவன் ஆண்டவரே வாசம் பண்ணக்கூடிய ஒரு பலியாய் மாறும்படியாக ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே அக்கினியினால் ஒப்பிடப்படும்படியாக ஆண்டவரே உம்முடைய அக்கினி அபிஷேகத்தினால் எங்களை நிரப்பும்படியாக ஆண்டவரே எங்களுடைய பலிகளும் ஆண்டவரே உமக்கு முன்பதாக உகந்த ஆண்டவரே ஒரு சுகந்த தூபமாய் இந்த சமூகத்தில் கடந்து வரும்படியாக ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே பரிசுத்த தேவன் ஆண்டவரே அக்கினியினால ஒப்பிடும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளுடைய அபிஷேகத்தினால் ஆண்டவரே உம்முடைய வல்லமையினால நிரப்பும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே நன்றியோடு மே துதிக்கிறோம் நன்றியோடு மே சோதரிக்கிறோம் ஒரு விஷயம் எல்லா வாய்களை திறந்த ஆண்டவரே என்னை உம்முடைய அக்கினியினாலே நிரப்புங்க என்று சொல்லி கேட்போமா என்னுடைய பலிகள் என்னுடைய ஆராதனை நமக்கு உகந்ததாய் மாறும்படியாக ஆண்டவரே நீர் விரும்பக்கூடியதாய் மாறும்படியாக ஆண்டவரே எங்களை இந்த அக்கினியினால் இந்த நாளிலும் ஆண்டவரே நீ நிரப்பும்படியாக நீர் புடமிடப்படும்படியாக ஆண்டவரே நன்றியோடு மே துதிக்கிறோம் ஆண்டவரே நன்றியோடு மே சோதரிக்கிற நன்றி ஆவியானவரே நன்றி ராஜா நன்றி ஆண்டவரே நன்றியோடு மே துதிக்கிறோம் ஆண்டவரே நன்றியோடு மே சோதரிக்கிறோம் ஆண்டவரே நன்றியோடு மே துதிக்கிறோம் ஆண்டவரே அக்கினியாய் இறங்கிடுமே அக்னி நாவாக அமர்ந்திடுமே பெரும் காற்றாக வீசிடுமே ஜீவநதியாக பாய்ந்திடுமே அக்கினியாய் இறங்கிடுமே அக்னி நாவாக அமர்ந்திடுமே இந்த வேளையில நம்முடைய ஆராதனை எல்லாம் தேவன் அங்கீகரிக்கும்படியாக ஒவ்வொரு பிள்ளைகளை அபிஷேகிக்கும்படியாக திடுமே மரியின் அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அதிகமாய் பொழிந்திடுமே ஆவியில் நிரப்பிடுமே பின்மாரியின் அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அதிகமாய் பொழிந்திடுமே ஆவியால் நிரப்பிடுமே அக்கினியாய் இறங்கிடுமே அக்னி நாவாக அமர்ந்திடுமே பெரும் காற்றாக வீசிடுமே ஜீவன் நதியாக பாய்ந்திடுமே அக்னியாய் இறங்கிடுமே எல்லா வாய்களை திறந்து ஓ தேவனை பார்த்து நன்றியோடு பெரும் காற்றாக வீசிடுமே ஜீவன் நதியாக பாய்ந்திடுமே எலும்பு பள்ளத்தாக்கினில் ஒரு சேனையை நான் காண்கிறேன் அதிகாரம் தந்திடுமே
திக்க தரிசனம் உரைத்திடுமே. எலும்பு பள்ளத்தாக்கினில் ஒரு சேனையை நான் காண்கிறேன். அதிகாரம் தந்திடுமே, திக்க தரிசனம் உரைத்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே. பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே. நன்றி ஆண்டவரே, நெஞ்சியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. கர்மேல் ஜெப வேளையில் ஒரு கையளவு மேகம் காண்கிறேன். ஆகாபு நடுங்கிடவே, அக்னி மழையாக பொழிந்திடுமே. கர்மேல் ஜெப வேளையில் ஒரு கையளவு மேகம் காண்கிறேன். ஆகாபு நடுங்கிடவே, அக்னி மழையாக பொழிந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே. பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே. பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. சீனாய் மலையின் மேலே அக்னி ஜுவாலையை நான் காண்கிறேன். இஸ்ரவேலின் தேவனே, என்னை அக்கினியாய் மாற்றிடுமே. சீனாய் மலையின் மேலே அக்னி ஜுவாலையை நான் காண்கிறேன். இஸ்ரவேலின் தேவனே, என்னை அக்கினியாய் மாற்றிடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே. எல்லா வாய்களை திறந்து ஓ நன்றி ஆவியானவரே. பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே. ஜீவநதியாக பாய்ந்திடுமே, அக்கினியாய் இறங்கிடுமே. அக்னி நாவாக அமர்ந்திடுமே. பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. நன்றி ராஜா, நன்றி 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 ஆண்டவரே. ஒரு விஷயம் எல்லாம் வாய்களை திறந்த தேவனை நன்றியோடு துதிக்கலாமா? இந்த வேளையில தேவன் நம்மளை நிரப்பக்கூடியவர். அவர் அக்னியினால், அவர் அபிஷேகத்தினால் நம்மளை நிரப்பக்கூடியவர், நம்மளை ஒப்பிடக்கூடிய நல்ல தேவனவர். ஓ, இந்த பூமிக்கு ஒப்பாக நம்மளை தெரிந்து கொண்ட தேவனவர். அநேகர் சுவை தரும்படியாக, அநேகருக்கு சுவைக்கு அநேக வாழ்க்கையை மாற்றும்படியாக, வாழ்க்கை இந்த நாட்களிலும் ஒரு சுவை தரக்கூடிய வாழ்க்கையை மாற்றும்படியாக நம்மளை தெரிந்து கொண்ட தேவனவர். ஓ நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ஆண்டவர். நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆவியானவரே. அக்கினியினால் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பக்கூடிய நல்ல தேவன் ஆண்டவரே. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா ஆண்டவரே. இந்த நாட்கள் காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே, ஆண்டவரே தாகத்தோடு இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் ஆண்டவரே, ஆண்டவரே அக்கினியாய் ஆண்டவரே அபிஷேகத்தை ஊற்றக்கூடியவர் ஆண்டவரே. நன்றியோடு 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 துதிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா சுபாவங்களை சுட்டரித்து போடக்கூடியவர் ஆண்டவரே, எல்லா மாம்ச கிரியைகளை அழித்து போடக்கூடியவர் ஆண்டவரே. ஆண்டவரே, இன்றைக்கும் பிள்ளைகள் ஆவினால் பிழைக்கும்படியாக ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளை நிரப்பக்கூடிய நல்ல தேவன் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு 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 துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி சொல்லும் நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் ஆவியானவரே. நன்றி ராஜா ஆண்டவரே. பலத்தின் ஆவியானவர், வல்லமையின் ஆவியானவர் ஆண்டவரே. எங்களை முன்குறித்த தேவன் ஆண்டவரே. இந்த பூமி எங்கும் ஆண்டவரே சாட்சிகளா எங்களை முன்குறித்த தேவன் ஆண்டவரே. இன்றைக்கும் எங்களை நிரப்பி ஆண்டவரே நீர் எடுத்து பயன்படுத்தக்கூடிய நல்ல தேவன் ஆண்டவரே. உமக்கு நன்றி ராஜா, நன்றி ஆண்டவரே. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு விஷயம் எல்லாம் இருக்கிற இடத்துல ரெண்டு கரங்களை உயர்த்தி நாம் தேவனை நன்றியோடு துதிக்கலாமா? நன்றி ஆவியானவரே.
நன்றி சொல்லி உடைய நாமத்தை துதிக்கிறோம் ஆண்டவரே. இன்றைக்கும் உடைய கிருபை ஆண்டவரே, இன்றைக்கும் உடைய கிருபை உடைய பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளும்படியாக ஆண்டவரே. அந்த ஆராதிக்கிற நேரத்தில் ஆண்டவரே மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் ஆண்டவரே தேவ கிருபை ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே சூழ்ந்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்த தேவனுடைய ஆளுகை ஒவ்வொரு பிள்ளைகளோட வாழ்க்கையிலும் ஆண்டவரே கடந்து வரும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி ராஜா ஆண்டவரே, நன்றியோடு சோதரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோடு நாமத்தை மகிமைப்படுத்துகிற ஆண்டவரே. நன்றி ராஜா, நன்றி ஆண்டவரே, நன்றியோடு சோதரிக்கிற ஆண்டவரே, நன்றியோடு நாமத்தை மகிமைப்படுத்துகிற ஆண்டவரே. உன்னத தேவனே என் இயேசுராஜனே, உம்மோடு இணைந்திட என் உள்ளம் ஏங்குதையா. எல்லா ரெண்டு கரங்களை உயர்த்தி உம்மோடு இணைந்திட என் உள்ளம் ஏங்குதையா. கடலிலே ஓய்வின்றி மூழ்கணும். நன்றி ஆண்டவரே. பேரின்ப கடலிலே ஓய்வின்றி மூழ்கணும், துதித்து மகிழனும், தூயோனாய் வாழனும், நான் துதித்து மகிழனும், தூயோனாய் வாழனும். இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா. நினைவெல்லாம் பேச்செல்லாம் நெசரி உம்மை பற்றி தானே ஐயா. இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா. நினைவெல்லாம் பேச்செல்லாம் நெசரி உம்மை பற்றி தானே ஐயா. உன்னத தேவனே என் இயேசுராஜனே. நன்றி ஆண்டவரே. உம்மோடு இணைந்திட என் உள்ளம் ஏங்குதையா. உம்மன்பை பருகிட ஓடோடி வந்துள்ளேன். உம்மன்பை பருகிட ஓடோடி வந்துள்ளேன். உம்மாக மாறிட உலகை மறக்கிறேன். நான் உம்மாக மாறிட இந்த உலகை மறக்கிறேன். இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா. நினைவெல்லாம் பேச்செல்லாம் நெசரி உம்மை பற்றி தானே ஐயா. இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா. நினைவெல்லாம் பேச்செல்லாம் நெசரி உம்மை பற்றி தானே ஐயா. மறுரூபமாக்கிடும் மகிமையின் மேகமே, மறுரூபமாக்கிடும் மகிமையின் மேகமே, உம்முக சாயலால் ஒரு மாற்றும் தெய்வமே, உம்முக சாயலால் ஒரு மாற்றும் தெய்வமே. இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா. நன்றி ஆண்டவரே. உம்மை பற்றி தானே ஐயா. இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா. நினைவெல்லாம் பேச்செல்லாம் நெசரி
உம்மை பற்றி தானே ஐயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ராஜா. ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே இந்த நாட்களிலும் ஆண்டவரே உம்மை போல நாங்கள் மாறணும் ஆண்டவரே. இந்த நாட்களிலும் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே ஒரு மறுரூபத்துக்களே கடந்து வரணும் ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறோம். நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஆண்டவரே விழுந்து விழுந்து எழுந்திருக்கிற அனுபவத்தை விட்டு ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே உம்மை போல மாறணும் ஆண்டவரே. உமக்காக எழும்பி பிரகாசிக்கணும் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த நாட்களிலும் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளையும் ஆண்டவரே மகிமையின் மேகம் சூழ்ந்து கொள்ளும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி ராஜா, நன்றி ஆவி ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி ராஜா. எத்தனை நல்ல தேவன் ஆண்டவரே. ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற ஒரு கூட்டம் ஆண்டவரே. ஜீவ பலியாக எங்களை ஒப்பு கொடுத்து ஆண்டவரே அந்த நாளில் நம்முடைய சமூகத்தில் ஆண்டவரே நம்முடைய பலிபீடத்தில் எங்களையே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. பலிபீடத்தை தொடுகிறது எல்லாம் பரிசுத்தமாகும் என்று சொன்ன தேவன் ஆண்டவரே. இந்த நாட்டில் நாங்கள் இன்னும் பரிசுத்தமுள்ளவர்களாய் மாறும்படியாக ஆண்டவரே இன்னும் தேவனுக்கு ஏற்ற ஒரு பரிசுத்தமுள்ளவர்களாய் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ள ஒரு மறுரூபம் கடந்து வரும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா பாவ சந்தோஷங்களை விட்டு வெளியே வரும்படியாக ஆண்டவரே அநித்தியமான காரியங்களை விட்டு ஆண்டவரே நித்தியத்தை நோக்கி ஒவ்வொரு பிள்ளைகள் நாட்களில் ஓடும்படியாக ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளை மறுரூபமாக்கும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு சோதரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி செல்லும் நாமத்தை துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை போல நாங்கள் மாறணும் ஆண்டவரே. ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளும் உம்மை போல மாறணும் ஆண்டவரே. உமக்காக இந்த பூமியில் நாங்கள் வாழணும் ஆண்டவரே. எங்களுக்காக அல்ல கர்த்தாவே, எங்களுக்காக அல்ல ஆண்டவரே. உம்முடைய நாமத்துக்கே மகிமை வர பண்ணும்படியாக ஆண்டவரே எங்கள் வாழ்க்கை இந்த நாட்களில் ஆண்டவரே உம்முடைய கரத்தில் நாங்கள் அர்ப்பணித்து செபிக்கிறோம் ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. குயவன் கையில் ஒரு களிமண்ணாய் ஆண்டவரே எங்களுடைய கரத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. நீர் இந்த நாட்களில் எங்களை வணைந்து கொள்ளும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. விசேஷமா இந்த நாட்களில் ஆண்டவரே நீர் எங்களை வணைந்து கொள்ளும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய சுயத்திற்கு நாங்கள் ஆண்டவரே ஓடிடாதபடி ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை முன்வைத்து ஓடுகிற பிள்ளைகளாய் ஆண்டவரே உமக்கு பிரியமானவர்களை ஒவ்வொரு நாளும் செய்கிற பிள்ளைகளாய் மாற ஆண்டவரே. அந்த நாட்கள் ஒரு விஷயங்கள் நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நன்றி ராஜா, நன்றி ஆண்டவரே. என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில், என்னை தருகிறேன். எல்லாம் அர்ப்பணிப்போடு நம்மளே ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்து படைக்கிறேன் உம் பாதத்தில், உருவாக்குமே என்னை உருவாக்குமே, உருவாக்குமே என்னை உருவாக்குமே. என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில், என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில், உருவாக்குமே என்னை உருவாக்குமே, உருவாக்குமே என்னை உருவாக்குமே. உம் கையில் களிமண்ணான் உடைத்து உருவாக்கும், குயவனே உம் கையில் களிமண்ணான் உடைத்து உருவாக்கும். என் சித்தமல்ல உம் சித்தம் நாதா, தருகிறேன் உம் கரையிலே. என் சித்தமல்ல உம் சித்தம் நாதா, தருகிறேன் உம் கையிலே. என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில், என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் படைக்கிறேன்
உருவாக்குமே என்னை உருவாக்குமே அப்பா உருவாக்குமே என்னை உருவாக்குமே சேவைக்காக என்னை தருகிறேன் வணங்கிடும் உம் சித்தம் போல் உம் சேவைக்காக என்னை தருகிறேன் வணங்கிடும் உம் சித்தம் போல் எனக்காக வாழாமல் உமக்காக வாழ்ந்திட எனக்காக வாழாமல் உமக்காக வாழ்ந்திட உருவாக்குமே என்னை உருவாக்குமே உருவாக்குமே என்னை உருவாக்குமே என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில் என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில் என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில் என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில் உருவாக்குமே என்னை உருவாக்குமே உருவாக்குமே என்னை உருவாக்குமே. நன்றி ஆண்டவரே பா, நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே பா. அந்த ஆராதனை வேளையிலும் ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரையும் இந்த சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களை ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உடைய கரத்தில் அர்ப்பணித்து செபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய சித்தம் போல் ஆண்டவரே எங்களை காத்து அந்த நாட்களில் வணைந்து கொள்ளும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே பா. நன்றியோடு துதிக்கிறோம் பா, நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே ஒவ்வொரு நாளும் உடைய சமூகத்தில் ஆண்டவரே உடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிற பிள்ளைகளாய் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் காத்து அந்த நாட்களிலே நீர் உருவாக்கும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே பா. நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி ராஜா ஆண்டவரே. அக்கினியினாலே ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே இந்த நாட்கள் நீர் ஒப்பிடும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே பா. உமக்கென்று எழும்பி ஆண்டவரே ஆண்டவரே பெரிய காரியங்களை செய்கிற பிள்ளைகளாய் ஆண்டவரே ஆண்டவரே பலத்த அற்புதங்களை செய்கிற பிள்ளைகளாய் ஆண்டவரே கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த நாட்களில் உருவாக்கும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே ஏதோ அந்த உலகத்தோடு வாழ்ந்திடாதபடி ஆண்டவரே உன்னதத்துக்கென்று பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழும்படியாக ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் அந்த நாட்களில் ஆண்டவரே நீர் வணைந்து கொள்ளும்படியாக செபிக்கிறோம் அப்பா. நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. நன்றி ராஜா, நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் ஆண்டவரே பா சபையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளும் கரத்தில் அர்ப்பணித்து செபிக்கிறோம் ஆண்டவரே. எந்தெந்த பாடுகள் உபத்திரவங்கள் பிரச்சனைகள் போராட்டத்தை மத்தியில் ஆண்டவரே பிள்ளைகள் கடந்து செல்கிறார்கள் ஆண்டவரே. கர்த்தர் அந்த நாட்டில் எல்லாவற்றிலிருந்து நீர் விடுவிக்கும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா தீங்குக்கும் எல்லா வியாதிக்கும் ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளை கர்த்தரை விலக்கி பாதுகாத்துக் கொள்ளும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. இன்றைக்கும் ஆண்டவரே உயிர் தெளிந்த வல்லமை ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளுடைய சரீரத்துக்குள்ள கடந்து வரும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே பா. ஆண்டவரே பா நீர் ஆண்டவரே நேற்று இன்றும் என்று மாறாத எங்கள் தேவன் ஆண்டவரே பா. உயிரோடு எழுந்த எங்கள் கர்த்தர் ஆண்டவரே இன்றைக்கும் இரத்த கோட்டைகள் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளை மூடி மறைத்துக் கொள்ளும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா ஆண்டவரே பிரச்சனைகளை கர்த்தரை ஆண்டவரே மாற்றிப்படும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே பா. சிறு வயது முதல் ஆண்டவரே பெரியவர்கள் யாவரும் இந்த கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் எல்லா தீங்கு விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்க, பொறுப்படுத்துங்க, வழி நடத்துங்க. எல்லாவற்றையும் நல்ல கர்த்தர் இயேசு கிறிஸ்து மூலம் கேட்டு செபிக்கிறார் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நாம் சங்கீத புஸ்தகத்தை எடுத்துக்கொள்வோம். இந்த நாளிலும் வாசிக்கும்படியாக கூட தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 99, சாம்ஸ் 99, பக்கம் 732, சங்கீதம் 99 எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். சங்கீதம் 99 எல்லாரும் சேர்ந்து ஒருமிக்க வாசிக்கலாம். கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார், ஜனங்கள் தத்தளிப்பார்களாக. அவர் கேருபீன்களின் மத்தியில் வீற்றிருக்கிறார், பூமி அசைவதாக. கர்த்தர் சீயோனில் பெரியவர், அவர் எல்லா ஜனங்கள் மேலும் உயர்ந்தவர். மகத்துவமும் பயங்கரமுமான உமது நாமத்தை அவர்கள் துதிப்பார்களாக, அது பரிசுத்தம் உள்ளது. ராஜாவின் வல்லமை நீதியில் புரியப்படுகிறது. தேவரீர் நியாயத்தை நிலைநிறுத்துகிறீர். நீர் யாக்கோப்பில் நீதியும் நியாயமும் நீதியும் செய்கிறீர். நம்முடைய தேவனாகிய கர்த்தரை உயர்த்தி அவர் பாதப்படியிலே பணியுங்கள். அவர் பரிசுத்தம் உள்ளவர்.
அவருடைய ஆசாரியரில் மோசேயும் ஆரோனும் அவர் நாமத்தை பற்றி கூப்பிடுகிறவர்களில் ஒரு சாமுவேலும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அவர் அவர்களுக்கு மறு உத்தரவு அருளினார். மேக ஸ்தம்பத்திலிருந்து அவர்களோட பேசினார். அவர்கள் அவருடைய சாட்சி பிரமாணங்களையும் அவர் தங்களுக்கு கொடுத்த கட்டளைகளையும் கை கொண்டார்கள். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நீர் அவர்களுக்கு உத்தரவு அருளினீர். நீர் அவர்கள் கிரிய நிமித்தம் நீதி சரிக்கட்டின போதிலும் அவர்களுக்கு மன்னிக்கிற தேவனாயிருந்தீர். நம்முடைய தேவனாகிய கர்த்தரை உயர்த்தி அவருடைய பரிசுத்த பர்வதத்திற்கு நேராக பணியுங்கள். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தம் உள்ளவர். ஹல்லேலூயா. அருமையான நல்ல சங்கீதம் இது. இந்த சங்கீதத்துல பார்த்தோம் என்றால் 3வது வசனத்துல மகத்துவமும் பயங்கரமுமான உமது நாமத்தை அவர்கள் துதிப்பார்களாக. அவருடைய நாமத்தை குறித்து போன வாரத்துல நாம் தியானித்தோம். அவருடைய நாமம் பாத்தீங்கன்னா மகத்துவம் உள்ள நாமம், பயங்கரமும் உள்ள நாமமா. 10 கட்டளைகள்ல ஒரு கட்டளையாக தேவன் எழுதி கொடுக்கும் பொழுது என்ன சொன்னார் என்றால், என்னுடைய நாமத்தை வீணிலே வழங்காதீர்கள் என்று சொன்னார். அவருடைய நாமத்தை அப்படி பயங்கரமான ஒரு நாமம். கடந்த வாரத்துல நாம் தியானித்தது போல அவருடைய நாமத்தை அந்த ஒரு நாமத்தை சொல்லுவோம் என்றால் அந்த நாமத்துக்குள்ள அவருடைய வல்லமை முழுவதும் அடங்கி இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். இந்த நாமத்தை கொண்டு அவர் பலத்த காரியங்களை செய்கிறவராய் நாம் வேதங்களிலே பார்க்கிறோம். அதனால அவருடைய நாமத்திற்குரிய மகத்துவத்தையும் கனத்தையும் அதோடைய அந்த வல்லமையும் நாம் சொல்லி துதிக்கும் பொழுது அவர் மகிமைப்படுகிற தேவன். நாம் வீணிலே வழங்குகிற பிள்ளைகளா இருக்கக்கூடாது. அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது, அவர் பரிசுத்தர். அவருடைய நாம மகத்துவம் உள்ளது, அவர் பயங்கரமானவர் என்று இந்த சங்கீதக்காரன் அவருடைய நாமத்தை குறித்து ஒரு காரியத்தை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. அடுத்ததாக பார்த்தோம் என்றால் 2வதாக அவர் நீதியும் நியாயமும் செய்கிற தேவனாய் இருக்கிறார். யாக்கோப்பில் நீதியும் நியாயமும் செய்கிற கர்த்தர், அவர் துதிக்கப்படத்தக்கவர். அடுத்ததாக பார்த்தோம் என்றால் அவர் நீதி செய்கிற தேவன், அநீதிக்கு எதிர்த்து நிற்கிறவர். அநீதியை அந்த பழைய ஏற்பாட்டு நாட்களிலெல்லாம் நம்ம பார்த்தோம் என்றால் கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று சொல்லி அத்தனையாய் அவருடைய நியாய தீர்ப்புகளை நாம் பார்க்க முடிகிறது. ஆனால் அவர் நீதி செய்கிற தேவனாய் இருந்தார், நியாயத்தை நடப்பிக்கிற கர்த்தராய் இருந்தார். இப்பொழுதும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நீதியுள்ள செங்கோலை உடையவராகத்தான் இருக்கிறார். பிதாவின் வலது பாரசத்தில் இருந்து கொண்டு நமக்காய் பரிந்து பேசிக் கொண்டிருந்தாலும் அவர் நீதியுள்ள நியாயாதிபதியாய்த்தான் வெளிப்பட போகிறார். ஹல்லேலூயா. அவர் நீதி செய்கிற கர்த்தர். அடுத்ததாக பார்த்தோம் என்றால் 3வதாக அவருடைய ஆசாரியரில் மோசேயும் ஆரோனும் சாமுவேலும் அவரை நோக்கி கூப்பிட்டார்களாம். இந்த சங்கீதத்துல, இந்த அருமையான இந்த சங்கீதத்துல இந்த ஒரு வசனம் என்னை ரொம்ப தொட்டது. என்னவென்று பார்த்தோம் என்றால், மோசே ஆசாரியன், அதாவது மோசே, ஆரோன், சாமுவேல் 3 பேரும் அவர்கள் தேவனை நோக்கி கூப்பிட்டார்கள் என்று வாசிக்கிறோம். யாருக்காக கூப்பிட்டார்கள்? ஜனங்களுக்காக அவர்கள் பரிதபிக்கிறவர்களாய், தேவனுக்கும் ஜனங்களுக்கும் நடுவிலே நின்ற அவர்கள் பழைய ஏற்பாட்டு மத்தியஸ்தர்களாக கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறவர்களாய் காணப்பட்டார்கள். தங்களுக்காக ஜெபித்ததாக நான் இங்கு பார்க்கவில்லை. அவர்கள் தேவனிடத்திலே ஜனங்களுக்காக முறையிடுகிறவர்களாய் காணப்பட்டார்கள். அவர்களுடைய சத்தத்தை கேட்டு தேவன் அவர்களுக்கு பதிலளித்தார் என்று நான் வாசிக்கிறேன். அவர்களோட அதிகமாய் பேசினார். மோசே கிட்ட தேவன் அதிகமாய் பேசினதை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். சாமுவேல் சிறு பிள்ளையாய் இருக்கும் போதே தேவன் கூப்பிட்டு பேசுகிறார். இஸ்ரவேலுக்கு இஸ்ரவேலாய் அந்த தேசத்தை மாற்ற போகிற காரியத்தை குறித்து அவர் அநேக திட்டங்களை, ஆலோசனைகளை சிறு பிள்ளையா இருக்கிற சாமுவேலை கூப்பிட்டு பேசிக் கொண்டிருக்கிறார். அதே போல பார்த்தோம் என்றால் ஆரோன் இடத்துல தேவன் பேசுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. தேவனுக்கும் ஜனங்களுக்கும் இடையே அவன் தூப கலசத்தை பிடித்து வாதை நிற்கும்படியாய் கூட அவனும் ஒரு மத்தியஸ்தனாய் இங்கு நிற்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. இந்த நாட்களில் நம்முடைய ஜெபங்கள் எப்படி இருக்கிறது? இன்னொரு சிறிய குறுகிய வட்டத்துக்குள்ளாக நமக்காகவே ஜெபிக்கிற பிள்ளைகளாய் நாம் இருந்தோம் என்றால் மிகவும் பரிதபிக்கிறவர்களாய் நாம் போய்விடுவோம். என கண்பானவர்களே, நாம் மோசேயை போல, ஆரோனை போல, சாமுவேலை போல நாம் பிறருக்காக நாம் ஜெபிக்கிற பிள்ளைகளாய், தேவனிடத்திலே நாம் பரிந்து பேசுகிறவர்களாய், தேவனிடத்திலே மன்றாடுகிற பிள்ளைகளாய், வேண்டுகிற பிள்ளைகளாய் நாம் காணப்படும் பொழுது நம்முடைய சத்தத்தின் தேவன் கேட்டருளி பதில் செய்கிற தேவனாய் இருப்பார். சாமுவேலை பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்காக ஜெபிக்காமல் இருந்தால் நான் பாவம் செய்கிறவனாய் இருப்பேன் என்று சொல்லி அவன் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஜனங்களிடத்துல அப்படியே சொல்லுகிறான், நான் ஜெபிக்கலைனாலே நம்ம பாவம் செய்கிறோமா. அதான் சாமுவேல் சொல்றார், உங்களுக்காக, எனக்காக இல்ல, உங்களுக்காக நான் ஜெபிக்காம இருந்தேன்னா நான் பாவம் செய்கிறவனாய் மாறி போய் விடுவேன் என்று அந்த சாமுவேல் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. மோசேயை பாருங்க, ஜனங்கள் அவ்வளோ பாவங்களை செய்து மீண்டும் அவன் அப்பதான் இறங்கி வரான். சீனாய் மலையை விட்டு இறங்கி வரும் பொழுது ஜனங்கள் இங்க பார்த்தால் அவர்கள் பாவம் செய்கிறவர்களாய் காணப்பட்டார்கள். மீண்டும் உடனே அவன் என்ன பண்ணான், உங்களுக்காக நான் திரும்ப ஏறி போறேன் மலைக்கு, தேவனிடத்துல போய் நான் பரிந்து பேச போறேன், கெஞ்சி போறேன் அப்படின்னு
அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் பேசுறாரு. ஆண்டவரே, என்னுடைய நாமத்தை உங்க ஜீவ புஸ்தகத்துல கிறுக்கி போடுங்க, இந்த ஜனங்களை விட்டுடுங்க, அவர்களை அழிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மோசே அந்த ஜனங்களுக்காக திறப்பிலே நின்றதை நாம் பார்க்க முடிகிறது. அதனால்தான் அவர்கள் கூப்பிட்ட போதெல்லாம் தேவன் உடனே இறங்கி வந்து பதில் கொடுத்தார். அவர்களுடைய சத்தத்தை கேட்டார். நம்முடைய ஜெபங்கள் இந்த நாட்களில் அப்படியாய் மாற வேண்டும். ஆரோனை போல, மோசேயை போல, சாமுவேலை போல நாம் ஜனங்களுக்கும் தேவனுக்கும் இடையிலே நிற்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். நீங்க நினைச்சு பாருங்களேன், ஜனங்களுக்காக நம்ம நிற்காம நானும் தேவனும் அப்படி நீங்க நின்னீங்கன்னா உங்களுக்காக தான் தேவனிடத்துல பேசிக்கிட்டே இருப்பீங்க. ஜனங்களை குறித்து ஒரு பாரம், ஆத்ம பாரம் நமக்கு வராது. நேற்றைய தினத்துல கூட ஒரு வாட்ஸ்அப்ல ஒரு இது பார்த்தேன். கொள்ளை ஸ்டார்ட் ஆன நேரத்துல எல்லாரும் விழுந்து விழுந்து ஜெபிச்சாங்க. நம்மளுடைய பாவத்தை எல்லாம் அறிக்கை பண்ணி என்னென்னமோ எல்லாம் அப்படி இப்படின்னு ஜெபம்லாம் இருந்தது. ஆனா அந்த என்ன சொல்லுவாங்க, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சூடு குறைய குறைய திரும்ப அவங்க பழைய நிலைமைக்கு. ஆன்லைன்ல பார்த்தா இப்ப எல்லாமே வந்து அவங்க சர்ச்சில் செஞ்சது காட்டிலும் அதிகமா செய்யறாங்க. ஆன்லைன் சர்வீஸ்ல எல்லாம் நம்ம பார்க்கும்போது ரொம்ப வேதனையா இருக்கிறது. அதெல்லாம் பார்க்கும்பொழுது தேவன் எதற்காக இதை அனுமதித்திருக்கிறார்? ஜனங்களுக்காக நாம் நிற்க வேண்டும். திறப்பில் நிற்கக்கூடிய இது நாட்கள் நம்மை வெளிக்காட்டுகிற நாட்கள் அல்ல, மறைந்திருந்து ஜனங்களுக்காக நாம் ஜெபிக்கக்கூடிய நாட்களா இருக்கிறது. நாம் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டு தேசங்களுக்கு சேமத்தை கொடுப்பார். அதைதான் சொல்றார், நீ திறப்பில நிற்கக்கூடிய ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனை காணேன் என்று அங்கலாய்க்கிற கர்த்தர். மோசே திறப்பில நின்றாரு, சாமுவேல் திறப்பில நின்றார், ஆரோன் திறப்பிலே நின்றாங்க. அவங்களாம் நிற்கும் பொழுது கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டு அங்க ஜனங்கள் மேல் வர இருந்த கோபத்தை தேவன் மாற்றும்படியாக கூட அவங்களுடைய ஜெபம் அவ்வளவு வல்லமையாய் தேவனை கடந்து சென்றதை நாம் பார்க்க முடிகிறது. எனக்கு அன்பான பிள்ளைகளை, இந்த நாட்கள் நாம் ஜெபிக்கிறவர்களாய் மாற வேண்டும். தேவனுடைய நியாய தீர்ப்பு வெளிப்பட போகிற நாட்களில நாம் வந்து நிற்கிறோம். நாம் போய் நின்று கொண்டு நாம் அங்க அவரிடத்தில் தேவனிடத்துல பேச முடியாது. அவர் இந்த நான் கொடுத்த நாட்கள் நீ என்ன செய்தா என்றுதான் கேட்பார். அதனால் நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஜெபிக்கிற பிள்ளைகளாய், மற்றவர்களுக்காக பரிந்து பேசுகிற பிள்ளைகளாய், ஒரு மோசையை போல, ஒரு ஆரோனை போல, ஒரு சாமுவேலை போல நாம் மற்றவர்களுக்காய் பரிந்து பேசுகிற பிள்ளைகளாய் இருக்கும் பொழுது அங்க பாருங்க, அவர்கள் தேவன் கொடுத்த கட்டளைகளையும் சாட்சி பிரமாணங்களையும் அப்படியே கை கொண்டு நடந்தார்களாம். இந்த நாட்களில் நாம் அப்படி இருக்கிறோமா? ஒரு வார்த்தை கடந்து வருத வேண்டும் வந்தால் நாம் நடுங்க வேண்டும் அந்த வார்த்தைக்கு. ஆனால் நமக்கு சாதகமான வார்த்தைகளை பிடித்துக்கொண்டு கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கிறார் அப்படி என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். ஒரு கடினமான ஒரு வார்த்தை கடந்து வந்து வேண்டாம், அதை அள்ளல் தட்டுகிற பிள்ளைகளாய் நாம் மாறி போகிறோம். அவர்கள் சாட்சி பிரமாணங்களிலும் தேவன் கொடுத்த கட்டளைகளையும் அப்படியே கை கொண்டு நடந்தார்கள். அதனால்தான் தேவன் அவர்களுடைய சத்தத்தை கேட்க முடியுது. உடனே அவங்க இடத்துல அடிக்கடி பேசுறது நினைப்பேன், மோசைகிட்ட எப்படிலாம் பேசுறீங்க ஆண்டவரே, எப்படிலாம் பேசியிருக்கீங்க, பொழுதனைக்கு மோசே மோசே மோசேன்னு கூப்பிட்டு பேசுறீங்களே அப்படின்னு பார்த்தா அதுக்கு ஆண்டவர் இங்க சொல்றாரு, அவங்க என்னுடைய பிரமாணத்தில் கை கொண்டார்கள், என்னுடைய சாட்சி பிரமாணம் நான் கொடுத்த கட்டளைகளை மீறவே இல்லை, அப்படியே கை கொண்டு நடந்தார்கள். அதனால்தான் அவர்கள் கூப்பிடும் பொழுது நான் உடனே மறுஉத்தரவு கொடுக்க வேண்டிய காரியங்களா இருந்தது என்று தேவன் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. எனக்கு அன்பானவர்களே, நாம் தேவனை நோக்கி கூப்பிடுகிற விஷயத்துல நாம் அப்படியாய் நாம் மாறும் பொழுது கண்டிப்பா நம்முடைய ஜெபங்களை பரலோகத்துக்கு கடந்து சென்று அங்கேந்து தேவனுடைய சத்தம் பதில் ஆமை இருக்கிறேன் என்று சொல்லி அவர் பதில் செய்கிறவராய் இருப்பார். ஹல்லேலூயா. கடைசியாக நாம் பார்த்தோம் என்றால் அந்த 9வது வசனத்துல நம்முடைய தேவனாகிய கர்த்தரை உயர்த்தி அவருடைய பரிசுத்த பர்வதத்திற்கு நேராக பணியுங்கள். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தம் உள்ளவர். அவர் இன்று பரிசுத்தம் உள்ளவர், அவர் எப்போதும் பரிசுத்தம் உள்ளவர். அதனால் தான் சொல்லுகிறார், நான் பரிசுத்தர், அதனால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள். அவரை பரிசுத்த அலங்காரத்துடன் தான் தொழுது கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. இதெல்லாம் பார்க்கும் பொழுது கர்த்தர் தான் இந்த பூமியை ராஜரீகம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஏன் ஜனங்கள் தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள்? கர்த்தருக்கேற்ற ஒரு பரிசுத்தம் இல்லை என்றால் ஜனங்கள் மத்தியில் ஒரு தத்தளிப்பு கடந்து வரதான் செய்யும். அதை அவர்கள் அறிந்து கொண்டு அதை புரிந்து கொண்டு கர்த்தரே ஆண்டவர், கர்த்தரே தேவன், அவரே பரிசுத்தம் உள்ளவர், அவரே பரலோகத்துக்கு அடுத்து செல்கிறோம் என்று ஜனங்கள் உணர்கிறார்களோ அப்பொழுது தேவன் அந்த தத்தளிப்பை மாற்றி போடுகிறவராய் இருக்கிறார். இப்பொழுதும் உலகம் முழுவதும் இந்த காரியங்களை நாம் நினைவில் கொண்டு ஒவ்வொரு நாளும் தேவனிடத்திலே பரிந்து பேச வேண்டும். அது தேவன் எப்ப மாற்றுவாரோ அது நமக்கு அடுத்த காரியம். ஆனால் நாம் செய்ய வேண்டியது, கர்த்தாவே இதை கடந்து போக ஜனங்களுக்கு கிருபை பாராட்டும் என்று நாம் கேட்க வேண்டும். அப்படி கேட்கும் பொழுது மோசேயுடைய ஜெபத்துக்கும் ஆரோனுடைய ஜெபத்துக்கும் சாமுவேலுடைய ஜெபத்துக்கும் உடனே கேட்டவர்களை பதில் செய்த அதே கர்த்தர் நம்முடைய ஜெபத்தையும் கேட்டு பதில் செய்கிறவராயிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. நாளிலும் கூட ஒரு விஷயம் நாம் அந்த சங்கீதத்துக்காய் நன்றி சொல்லிவிட்டு இப்பொழுதும் தேசத்துக்காய் நாம் ஜெபிக்கலாம். ஒரு விஷயம் முடிந்தால் முழங்கால் படியிட்டு போட்டு கர்த்தரை நோக்கி நாம் பார்க்கலாமா? நன்றி தகப்பனே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். மகா கிருபை உள்ள தேவனே, உம்முடைய நாமம் மகத்துவமும் பயங்கரமும் உள்ள நாமம், அது பரிசுத்தம் உள்ளது என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறது போல ஆண்டவரே, உம்முடைய நாமத்துக்குரிய கனத்தையும் மகிமையையும் ஒவ்வொரு நாளும் செலுத்துகிற பிள்ளைகளாய் நாங்கள் மாறட்டும். ஆண்டவரே அப்பா, நீர் பரிசுத்தம் உள்ளவரப்பா. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் தரிசித்துக் கொள்ளக்கூடாதே. நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று சொல்லுகிற கர்த்தரப்பா, எங்கள் இன்னும் ஐயா உம்முடைய பரிசுத்தத்துக்கு ஏதுவான இந்த பரிசுத்தத்திலே பங்காளிகளா எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. உம்முடைய
கரத்துல எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். மோசேயை போல, ஆரோனை போல, சாமுவேலை போல உம்மை நோக்கி கூப்பிடுகிற ஜனங்களாய் நாங்கள் மாறட்டும் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரை ஜனங்களுக்கும் தேவனே உமக்கும் இடையிலே நின்று எப்போதும் ஆண்டவரை மன்றாடி நிற்கிற, பரிந்து பேசி கொண்டிருக்கிற ஆண்டவரை விண்ணப்பிக்கிற ஜனங்களாய் நாங்கள் மாறட்டப்பா. அப்படிப்பட்ட ஜெப ஆவியை ஆண்டவரை, அப்படிப்பட்ட விண்ணப்பத்தின் பரிந்து பேசுகிற மன்றாடுகிற ஆவியை கர்த்தர் இந்த கடைசி நாட்களில் எங்களுக்கு இன்னும் அதிகமாய் தாங்க ஆண்டவரை. தூங்குகிற நீ உன் படுக்கையை விட்டு எழுந்திரு என்று சொல்லி ஆண்டவரே அப்பா, ஒவ்வொருவரும் ஆண்டவரை தூக்கத்தை விட்டு எழுந்திருந்த ஆண்டவரை கர்த்தாவை விழித்திருக்கிற பிள்ளைகளாய் தேவ சமூகத்திலே ஜனங்களுக்காய் தங்கள் கரங்களை அப்பா விரித்து நிற்கிற பிள்ளைகளாய் மாறட்டப்பா. நீங்க அப்படியாய் கூட கிருபை செய்யுங்க. நன்றியோடு மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. நன்றி சொல்லி உடைய நாமத்தை துதிக்கிறோம் அப்பா. எங்களை அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்படே, இந்த அருமையான நாளிலும் கூட கர்த்தாவே தேசங்களுக்காய் இந்த சமூகத்தில் எங்கள் கரங்களை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் நான் அவர்களுக்கு கேட்டருளி அவர்கள் பாவத்தை மன்னித்து தேசத்திற்கு சேமத்தை கொடுப்பேன் என்று நீங்க வாக்கு கொடுத்திருக்கீங்கப்பா. உம்முடைய வார்த்தையில நீங்க மாறாதவர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். உம்முடைய வார்த்தைகள் எல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் அப்படியே செய்ய வல்லது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆனாலும் கர்த்தர் நீர் எங்களுக்கு விதிக்கிற கட்டளைகளின்படி, நீர் எங்களுக்கு கொடுக்கிற அப்பா நியமங்களின்படி நாங்கள் நடக்கும் பொழுது கர்த்தாவே அந்த ஜெபத்திற்கு நீங்க பதில் கொடுக்கிற தேவனா இருக்கீங்கப்பா. மோசே, ஆரோன் அப்பா ஆண்டவரே, சாமுவேல் ஆண்டவரே, உம்முடைய சாட்சி பிரமாணங்களின்படி உம்முடைய கட்டளைகளின்படி அவர்கள் நடந்து ஆண்டவரே கை கொண்டு நடந்த பொழுது ஆண்டவரே அவர்கள் ஜெபத்தை கேட்டருளின கர்த்தரப்பா. இந்த நாட்களிலும் கூட தேசங்களுக்காய் ஆண்டவரே மோசே போல ஆண்டவரை நாங்களும் திறப்பில் நிற்கிறோம். ஜனங்களுக்காய் உம்முடைய சமூகத்தில் நிற்கிறோம் ஐயா. இந்த ஜனங்களுக்காக நாங்கள் ஜெபிக்காமல் இருந்தால் நாங்கள் பாவம் செய்கிறவர்களாய் மாறி போவோமே ஆண்டவரே. கர்த்தாவே, எங்கள் ஒரு விஷயம் கூட எங்களுடைய ஆண்டவரே எல்லா ஆண்டவரே அப்பா மந்த நிலையை மாற்றி போடுங்க, தயவாய் மன்னிங்க, எல்லா நிர்விசாரங்களையும் மாற்றி போடுங்க. ஜெபிக்க கூடாத படிக்கு எங்களை நாங்களே கட்டி வைத்திருக்கிற எல்லா கட்டுகளும் இயேசுவின் நாமத்தில் அவிழ்க்கப்படட்டும் ஆண்டவரே. அதிகமாய் ஜெபிக்கிற ஜெபாவினால் ஜனங்களுக்காய் தேசங்களுக்காய் மண்டாடுகிற மண்டாட்டின் ஆவியினாலே இந்த நாட்களில் ஒவ்வொருவரை நிரப்புங்கப்பா. தேசத்திலே காணப்படுகிற இப்படிப்பட்ட பெரிதான தத்தளிப்பு நீங்க ஆண்டவரே கர்த்தர் நீங்க கிருபை பாராட்ட வேண்டுமாய் துதைக்கிறோம் ஆண்டவரே. நீங்க கிருபை உள்ளவராமே, நீங்க இரக்கம் உள்ளவராமே, நீங்க மனதுருக்கம் உடையவராமே, நீங்க மனம் இறங்குகிற கர்த்தராமே ஆண்டவரே. கர்த்தர் நீங்க மனம் இறங்குங்க கர்த்தர், எல்லாவற்றையும் மாற்றி போடுங்க, தயவாய் மாற்றி போடுங்க. ஜனங்களுடைய தத்தளிப்பை நீக்கி போட கர்த்தர் உம்மாலே மாத்திரமே கூடும் ஆண்டவரே. நாங்கள் உம்மையை நோக்கி அபயமிடுகிறோம் அப்பா. எசேக்கியா உம்மை நோக்கி அபயமிட்டான் ஆண்டவரே, எரேமியா உம்மை நோக்கி அபயமிட்டான் ஆண்டவரே. காரியத்தை உம்மிடத்துல சாட்டி விட்டோம் என்று சொன்னார்கள் ஆண்டவரே. நாங்களும் உம்முடைய பாதத்திலே எல்லா காரியத்தை நாங்கள் சாட்டி விட்டோம் ஆண்டவரே. கர்த்தர் நீங்க பதில் செய்ய தாமதியாத படிக்க ஆண்டவரே. ஆண்டவரே, சீக்கிரமாய் தேசங்களில் நன்மையை காணும்படி கூட செய்யுங்கப்பா. ஒவ்வொரு தேசங்களையும் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. இந்திய தேசம், இலங்கை தேசம், மத்திய கிழக்கு நாடுகள், கத்தா தேசம், உலக நாடுகள் எல்லாவற்றிலும் ஆண்டவரே உடைய கரம், வல்லமையான கரம், ஓங்கிய புய பலத்த கரம், நீட்டப்பட்ட கரம் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. இஸ்ரவேல் ஜனங்களை புறப்பட பண்ணின அதே பலத்த கரம் ஆண்டவரே இந்த நாட்களில் வெளிப்படட்டும், தேசங்கள் மீது வெளிப்படட்டும், ஜனங்கள் மீது வெளிப்படட்டும் ஆண்டவரே. கர்த்தர் மகத்துவமான பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. உங்க கரத்துல கொடுக்கிற ஆண்டவரே, இந்த கொரோனாவினாலே பாதிக்கப்பட்டிருக்கிற ஜனங்கள் மத்தியிலே கர்த்தர் ஒரு விடுதலையை கொடுங்க, ஒரு சுகத்தை கொடுங்க ஆண்டவரே. அப்பா, இதன் மூலமாய் ஜனங்களுக்குள்ளே உண்டாகி இருக்கிற பயங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும் ஆண்டவரே. அப்பா, இதன் மூலமாய் ஆண்டவரே பொருளாதாரத்தில் ஏற்பட்டிருக்கிற வீழ்ச்சி நிலைமைகளை கர்த்தர் நீங்க மீண்டும் தூக்கி நிறுத்தி ஆண்டவரே அப்பா ஜனங்களுடைய வாழ்வாதாரங்கள் மீண்டும் செழிக்கும்படியாய் கூட செய்யுங்கப்பா. உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இதற்காய் பணிபுரிகிற ஒவ்வொரு டாக்டர்ஸ், நர்சஸ் ஆண்டவரே, லேப் டெக்னீஷியன்ஸ் ஆண்டவரே, துப்புரவு தொழிலாளர்கள் ஆண்டவரே, காவல்துறை பணியாளர்கள் ஆண்டவரே, எல்லாரையும் உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. ஒவ்வொருவருக்கும் கர்த்தருடைய பேலன்ஸ், சுகம் ஆண்டவரே, பாதுகாப்பு ஆண்டவரே உண்டாய் இருக்க வேண்டுமா நாங்கள் துதைக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இந்திய தேசத்தில் நம்ம எல்லையில நடக்கிற எல்லா பிரச்சனைகளும் மாறட்டும் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே கர்த்தாவே, இந்திய தேசத்துக்கு விரோதமா எழும்பி நிற்கிற அண்டை நாடுகளாகிய சைனா, நேபாளுக்காய் நாங்கள் துதைக்கிறோம் ஆண்டவரே. ஒரு சமரச பேச்சுவார்த்தைகள் ஆண்டவரே தேசங்களின் மத்தியிலே உண்டாயிருக்கு நாங்கள் துதைக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் தாமே எல்லாவற்றையும் மாற்றி போட்டு ஆண்டவரே ஜனங்களுடைய ரட்சிப்புக்கு ஏதுவான காரியத்தை கர்த்தர் நீங்க செய்யும்படியாய் கூட அந்த எழுப்புதல் அக்னியை போடுகிற நாட்களாய் இது மாறி விடட்டும் ஆண்டவரே. கர்த்தாவே, கூட்டம் கூட்டமாய் திரள் திரளாய் ஜனங்கள் கர்த்தரை ஆண்டவர் என்று பணிந்து கொள்கிற காலமாய் இது மாறி போகட்டும் ஆண்டவரே. கர்த்தருடைய நாமம் வெளியரங்கமாகட்டும். கர்த்தர் பலத்த காரியங்களை செய்யுங்கப்பா. கர்த்தா தேசத்துக்கு
ஜெபங்களுக்காக உடைய சமூகத்திலே வருகிறோம். கர்த்தர் தாமே இந்த தேசத்தை ஆசீர்வதிங்க. ராஜ குடும்பத்தை இரட்சியும், கத்தரிகளை சந்தியும். ஆண்டவரே இந்த தேசத்திலும் ஐயா ஆண்டவரே அப்பா இப்பொழுது பரவி இருக்கிற இந்த கொள்ளை நோயிலிருந்து கத்த நீங்க விடுதலையை கொடுங்க. ஆண்டவரே எல்லா பொருளாதாரத்தில் ஏற்பட்டு இருக்கிற எல்லா பின்னடைகின்ற மாற்றங்களை கத்த நீங்க தயவாய் மாற்றி போட்டு, வேலை இழந்த சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றி போட்டு கத்தாவே மீண்டும் ஒரு இயல்பு வாழ்க்கை இந்த தேசத்திலும் திரும்பி வரும்படி கூட செய்யுங்கப்பா. தொடர்ந்து உடைய கரம் ஒப்போ ஆண்டவரே ஒவ்வொரு தேசத்திலும் கிருபை செய்யட்டும். ஆண்டவரே அப்பா உலக நாடுகள் எல்லாம் உங்க கருத்துல கொடுக்கிறோம். ஒவ்வொரு நாட்டிலும் உள்ள எல்லா பிரச்சனைகளும் கத்தாவை மாற்றி போட உங்களால மாத்திரம் தான் முடியும். ஆண்டவரே தலைவர்கள் எல்லாம் சொல்லக்கூடிய அளவுக்கு கத்த நீங்க மனமிறங்கி ஆண்டவரே சீக்கிரமாய் தேசங்களில நன்மையை காணும்படியாய் ஜனங்கள் அந்த பலனை பெற்றுக்கொள்ளும்படியாய் கூட செய்யுங்கப்பா. உங்க கருத்துல முற்றிலுமாய் தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். சபைகள் எல்லாம் சீக்கிரமாய் திறக்கப்பட தேவ ஆவியானவர் சபையின் மத்தியில் அசைவாடி பலத்த காரியங்களை செய்யத்தக்கதாய் கத்தர் வருகிற நாட்களிலே கிரியை நடப்பிக்க வேண்டுமாய் உடைய கருத்தில் எங்களையும் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். குற்றங்கள், குறைகள், பாவங்கள், அக்கிரமங்கள் யாவையும் என் தேவன் மன்னித்து எங்களை ஆசீர்வதிங்கப்பா. தொடர்ந்து உடைய கிருபைகளை தாங்கி நடத்தட்டும். தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் இன்ப நாமத்தில் கேட்டு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஒரு நாள் ஜெபிக்கிறீங்களா? பைபிள் படிக்கிறீங்களா? லைஃப்லாம் எப்படி போயிட்டுருக்கு? கூடிய சீக்கிரம் சபையெல்லாம் திறக்கப்படும்படியாக ஒவ்வொரு நாளும் ஜெபித்துக் கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். இந்த தேசத்திலும் ஒவ்வொரு காரியங்களாக குறைத்து கொண்டு வருகிறார்கள். கூடிய சீக்கிரம் சபையில் திறக்கப்பட நாம் தேவனை ஆராதிக்க, தேவன் நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். இன்னும் யாரெல்லாம் இந்த கொரோனாவில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்களுக்காக ஒவ்வொரு நாளும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். விசேஷமாக இந்த நாட்களில் இந்திய தேசத்துக்காக அதிகமாக நீங்கள் ஜெபித்துக் கொள்ள வேண்டும். தேசத்தில் அதிகமாக பரவி கொண்டிருக்கிறது, மீண்டும் அதிகமாக வந்து கொண்டிருக்கிறது. தேவன் அந்த கொள்ளை நோயிலிருந்து ஒரு விடுதலையை கொடுக்க முடியாது. ஏன்னா பொருளாதாரம் மிகவும் கீழே போய் கொண்டிருக்கிறது. அனுதினம் வேலை செய்து பிழைப்பு நடத்தக்கூடிய 60 கோடி ஜனங்கள் உண்டு நம்ம இந்திய தேசத்தில். அவங்களுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டம்தான். ஆனால் தயவு செய்து தேசத்துக்காக தரப்பில் நில்லுங்க. கத்தந்த நாட்களிலே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் கண்ணீர் மணி போல பாதுகாப்பார். அதனால் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கத்த பெரிய காரியங்களை செய்வார். அந்த நாட்களில் நம்மளோட தோஹா சபையில் இருக்கக்கூடிய ஜான் பிரதர் அவங்களுடைய தாயாரை மறித்து விட்டார்கள். நம்ம பேடு வாசிப்பார்ல அவர், அந்த ஜான் அவருடைய தாயார் இந்த காலையில் மறித்து விட்டார்கள். அந்த குடும்பத்துக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். அந்த குடும்பத்தை தேவன் பலப்படுத்தும்படியாக, அந்த இழப்பை தேவன் பலப்படுத்தும்படியாக நீங்கள் அந்த குடும்பத்துக்காக ஜெபித்துக் கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். ஒரு விஷயம் நம்ம எல்லாம் கண்களை மூடி இந்த நாட்டில் இந்த கொரோனா வைரஸில் பாதிக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்காகவும் அந்த ஜான் குடும்பத்துக்காக நாம் ஜெபம் பண்ணுவோம். நன்றி ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். அந்த நாளிலும் ஆண்டவரே இந்த கொரோனா வைரஸ்க்காகவும் நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். ஒரு விஷயம் கத்த அந்த நாட்களிலும் ஆண்டவரே தேசத்தை ஆண்டவரே கத்தனையை பாதுகாத்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறப்பா. எல்லா தீங்குக்கும் விலக்கி காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. இதில் பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கத்தனை ஆண்டவரே பலப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். எந்த ஒரு பாதிப்பும் பிள்ளைகளோட வாழ்க்கையில கடந்து வராதபடிக்கு ஆண்டவரே கத்தர் ஆண்டவரே இரத்த கோட்டைகளை மூடி மறைத்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறப்பா. அந்த நாளில் ஒரு விஷயம் ஆண்டவரே இந்த ஜான் சகனுடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறான். அந்த குடும்பத்தினுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறான் ஆண்டவரே. கத்த அந்த குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் நீ தேய்ச்சும்படியாக ஜெபிக்கிறப்பா. பலப்படுத்துங்க. இந்த இழப்பு ஆண்டவரே கத்தாவே நம்முடைய கிருபையினால ஆண்டவரே நீ மூடி மறைத்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறப்பா. அந்த குடும்பத்தை நம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். காரியங்கள் ஒவ்வொன்றும் ஆண்டவர் நேர்த்தியாய் செய்ய கத்தனை கிருபை பாராட்டுங்க, பொறுப்படுத்துங்க, வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்டு ஜெபிக்கிறான் பிதாவே, ஆமென், ஆமென். நாம் எல்லாம் வேத வார்த்தைக்கு நேராக கலந்து செல்லாம். எல்லாம் பைபிளை கையில் எடுத்துங்க. யாரும் பைபிள் இல்லாமல் உட்காந்துருக்கக்கூடாது. கையில் பைபிள் எடுத்துக்கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். மார்க் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 28 முதல் 34 வரை உள்ள வசனங்களை வாசிக்கலாம். வேத பாரகரில் ஒருவன் அவர்கள் தர்க்கம் பண்ணுகிறதை கேட்டு அவர்களுக்கு நன்றாய் உத்தரவு சொன்னான் என்று அறிந்து, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு நன்றாய் உத்தரவு சொன்னார் என்று அறிந்து அவரிடத்தில் வந்து கற்பனைகள் எல்லாம் பிரதான கற்பனை எது என்று கேட்டான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக கற்பனைகளில் எல்லாம் பிரதான கற்பனை எதுவென்றால் இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் முழு
ஆத்துமாவோடும் உன் முழு உன் ஆத்மாவோடும் முழு மனதோடும் உன் முழு உன் மனதோடும் முழு பலத்தோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக அன்பு என்பதே கூர்வாய என்பது பிரதான கற்பனை. பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாய் இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், இதற்கு ஒப்பாய் இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இவைகளிலும் இவைகளிலும் பெரிய கற்பனை வேறு ஒன்றும் பெரிய கற்பனை வேற ஒன்றுமில்லை என்றார். என்றார். அதற்கு வேதபாரகன், அதற்கு வேதபாரகன், சரிதான் போதகரே, சரிதான் போதகரே, நீ சொன்னது சத்தியம், நீ சொன்னது சத்தியம், ஒரே தேவன் உண்டு, ஒரே தேவன் உண்டு, அவரை தவிர வேறொரு தேவன் இல்லை, அவரை தவிர வேறொரு தேவன் இல்லை, முழு இருதயத்தோடு முழு மனதோடும் முழு இருதயத்தோடு முழு மனதோடும் முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடும் முழு ஆத்மாவோட முழு பலத்தோடும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறதும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறதும் தன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல் தன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல பிறரிடத்திலும் அன்பு கூறுகிறதுமே பிறரிடத்தில் அன்பு கூறுகிறதுமே சர்வாங்க தகனம் முதலிய சர்வாங்க தகனம் முதலிய பலிகளை பார்க்கிலும் முக்கியமாய் இருக்கிறது என்றார். முக்கியமா இருக்கிறது என்றால், அவன் விவேகமாய் உத்தரவு சொன்னதை இயேசு கண்டு, அவன் விவேகமாய் உத்தரவு சொன்னதை இயேசு கண்டு, நீ தேவனுடைய ராஜ்யத்துக்கு தூரமானவன் அல்ல என்றார். நீ தேவனுடைய ராஜ்யத்துக்கு தூரமானவன் அல்ல என்றார். அதன் பின்பு ஒருவரும் அவரிடத்தில் யாதொரு கேள்வியும் கேட்க துணியவில்லை. ஒருவரும் யாதொரு கேள்வியும் கேட்க துணியவில்லை. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த வேத பாரகனை பார்த்து சொல்கிறார், நீ விவேகமாய் உத்தரவு சொன்னாய் நீ தேவனுடைய ராஜ்யத்துக்கு தூரமானவன் அல்ல என்று சொல்லுகிறார். ஒரு விஷயம் கண்கள் இந்த வார்த்தைக்காக தேவன் நோக்கி பார்க்கலாம். எங்களை நேசிக்கிற நல்லா தகப்பனே பார்மையான இந்த வேலைக்காக நெஞ்சோடு துதிக்கிற ஆண்டவரே, இந்த வேலையிலும் ஒரு விஷயம் கத்தாவே இந்த வார்த்தையில கத்த நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ள முடியாத செபிக்கிற தடைகள் எல்லாம் மாற்றிப்படுங்க. தேவ கிருபைக்காக செபிக்கிற ஆண்டவரே, கேட்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே இந்த கிருபையில வார்த்தைகள் பிள்ளைகளை உருவாக்க முடியாத செபிக்கிறோம். அடிமையை இந்த கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். தடைகளை கத்தனையை மாற்றிப்படுங்க. எல்லாவற்றையும் நல்ல கத்தை இயேசு கிறிஸ்து மூலம் கேட்டு செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருந்த நாட்களிலே அவருடைய பிரசங்கங்கள் அவரிடத்தில் ஜனங்கள் வந்து தர்க்கம் பண்ணுகிறதையும் அவரிடத்தில் வந்து அவருக்கு பதில் சொல்கிறதையும் கேட்டு வேத பாரகன் ஒருவன் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவத்தில் இப்படியாக கேட்கிறான். கற்பனைகளிலே பிரதான கற்பனை என்ன என்று அவர் அந்த 2 கற்பனையை சொல்லுகிறான். அந்த கற்பனைகளை சொல்லிவிட்டு அதற்கு அவனும் பதில் சொல்லுகிறான். அவன் என்ன சொல்லுகிறான்? சர்வாங்க தகனம் முதலிய பலிகளை பார்க்கலாம் ஆண்டவருக்கு கீழ்ப்படிதான் முக்கியமாக இருக்கிறது, அந்த கற்பனைகள் தான் முக்கியமாக இருக்கிறது என்று சொல்லி அங்கே சொல்லுகிறான். விவேகமாய் உத்தரவு சொன்னான் என்று சொல்லி இயேசு அதை கண்டு நீ தேவனுடைய ராஜ்யத்துக்கு தூரமானவன் அல்ல என்று சொல்லி அங்கே சொல்லுகிறார். அதை குறித்து தான் அதனால் நாம் தியானிக்க போகிறோம். வேத வசனம் எவ்வளவு முக்கியமானது, இந்த வேத வசனம் தான் நம்மளை உருவாக்கி பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு செல்லும் என்பதை நாம் இந்த நாட்டில் தியானம் பண்ண போகிறோம். இங்கே இந்த வேத பாரகன் என்று சொல்லி அங்கே சொல்லப்போய், வேத பாரகன் என்றால் என்ன அர்த்தம்னா, ஸ்கிரைப்ஸ் ரைட்டர், அவங்க தான் எழுத்தாளர் என்று சொல்லுகிறார்கள். யூதருடைய ஆவண பாதுகாவலர், அந்த பிரமாணங்கள் இருப்பதில் அதை பாதுகாக்கக்கூடிய ஒரு வேலையை செய்யக்கூடியவர்கள். இன்னும் யூத மத வாத சட்ட வல்லுநர்கள், நியாயப்பிரமாணத்தின்படி தீர்ப்பு செய்யக்கூடியவர்கள். இவங்களுக்கு பேர் தான் வேத பாரகன். அதனால அவங்க வந்து ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது பிரமாணத்தை பற்றி கேட்குறான். அவனுடைய கேள்வியை பார்த்தீங்கன்னா, பிரமாணம் என்ன, எந்த கட்டளை, எந்த கற்பனை நல்லது என்று சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கேட்கும்போது ஆண்டவர் இங்கே 2 கற்பனை அவனுக்கு சொல்லி கொடுக்குறார். அந்த கற்பனையை கேட்டுட்டு அந்த கற்பனையை அவன் உள்வாங்கி அவன் கொடுக்கக்கூடிய மறுபதில் தான் முழு இருதயத்தோடும் முழு மனதோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அவரில் அன்பு கூறுகிறதும் தன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுகிறதுமே சர்வாங்க தகனம் ஆகிய முதலிய பலிகளை பார்க்கலாம் முக்கியமாக இருக்கிறது என்று சொல்லி அவனுடைய ரிப்ளையை பார்த்தீங்கன்னா, ஆண்டவரே இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த 2 கற்பனைகளை உள்வாங்கி அந்த கற்பனைகளை உள்வாங்கி அவன் ஒரு பதிலை கொடுக்கிறான். அந்த பதில் அவன் விவேகமாய் சொன்னான், இன்டெலிஜென்டா அந்த பதில் சொன்னான் என்று சொல்லி ஆண்டவர் அவனை பார்த்து சாட்சி கொடுக்கிறார். சொல்லிட்டு அங்கே ஆண்டவரை பார்த்து சொன்ன, தேவ ராஜ்யத்துக்கு தூரமானவன் அல்ல. அங்கே அவன் கொடுத்த பதிலை கேட்டு பரலோக ராஜ்யத்துக்கு போவதற்குண்டான கேட் பாஸ் அவனுடைய கையில் கொடுக்கவில்லை. அவனை பார்த்து சொல்ல, பரலோக ராஜ்யத்துக்கு தூரமானவன் அல்ல என்று சொல்லுகிறார். ஏன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அப்படி சொல்லுகிறார்? இதே நீங்க ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையில் அறையப்பட்ட நேரத்தில் 2 கள்ளர் இருப்பார்கள். ஒரு கள்ளன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பார்த்து இப்படியாக கேட்பான்,
வாசிக்கலாம். லூக்கா 23 அதிகாரம் 42 43 வசனங்களை வாசிக்கலாம். இயேசுவை நோக்கி ஆண்டவரே நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றான். இயேசு அவனை நோக்கி இன்றைக்கு நீ என்னோட கூட பரதேசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். இங்க அந்த கல்லனை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், இன்றைக்கு நீ என்னோட கூட பரதேசில் இருப்பாய் என்று சொல்லி மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். ஆனால் அந்த வேத பாரகன் ஞானமாக விவேகமாக உத்தரவு சொன்னால் அந்த வேத பாரகனை குறித்து ஆண்டவர் சொல்கிறார், நீ தேவ ராஜ்யத்துக்கு தூரமானவன் அல்ல என்று சொல்லி. என்ன வித்தியாசம்னா, கல்லன் இன்னும் கொஞ்ச நேரத்தில் மறிக்க போகிறான். அவன் இந்த பூமியில வார்த்தைகளை கடைபிடித்து வாழக்கூடிய ஒரு சான்ஸ் அவனுக்கு கிடையாது. அவனுடைய வாழ்க்கை முடிய போகிறது. அதான் ஆண்டவனை பார்த்து சொல்கிறார், இந்த மனம் திரும்ப உனக்குள்ள வந்ததுனாலே நீ இன்றைக்கு என்னோட கூட பரதேசில் இருப்பாய் என்று சொல்லி அவனை பார்த்து. ஆனால் இந்த வேத பாரகனுக்கு இந்த பூமியில் வாழக்கூடிய நாட்கள் உண்டு. அப்ப வாழக்கூடிய நாட்கள் உண்டு என்றால் வேத வார்த்தையின்படி நீ வாழ்ந்தாதான் பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிப்பாய் என்பதற்காக தான் ஆண்டவர் அவனை பார்த்து சொல்கிறார், நீ தேவ ராஜ்யத்துக்கு தூரமானவன் அல்ல என்று. நீ பரலோக ராஜ்யத்துக்கு சமீபத்துல தான் இருக்கிற. ஆனாலும் இந்த வசனங்களை கேட்ட நீ அந்த வார்த்தையின்படி நீ வாழ ஆரம்பிக்கும் போதுதான், ஒரு சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ ஆரம்பிக்கும் போதுதான் நீ பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிப்பா என்று சொல்லி அங்க அவனை பார்த்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லி. ஏன்னா இன்னைக்கு பார்த்தோம்னா ஜனங்கள் மத்தியில நல்ல வேத அறிவு உண்டு. அநேகரை பார்த்தீங்கன்னா நல்ல வேதத்தை வாசித்திருப்பார்கள், வசனம் நன்றாக அவர்களுக்கு தெரியும். ஆனால் அது தங்களுடைய சொந்த வாழ்க்கையில அப்ளை பண்ணுகிறார்களா, இல்லை அந்த வார்த்தையின்படி வாழ்கிறார்களா என்று பார்த்து அவருடைய வாழ்க்கையை கொஞ்சம் நம்ம உற்று பார்த்தோம் என்றால் அது கேள்விக்குறிதான். அவளுக்கு தெரிந்த வேத வசனத்துக்கும் அவளுக்கு தெரிந்த சத்தியத்துக்கும் அவருடைய வாழ்க்கையின் காரியங்களை பார்க்கும்போது நமக்கே கொஞ்சம் இதாக இருக்கும். நல்ல வேத வசனங்களை எடுத்து சொல்லுவார்கள், நல்ல வேத அறிவு இருக்கும், அநேக வசனங்களை கேட்கிறவர்களாக இருப்பார்கள், வேதத்தை நல்லா வாசிக்கிறவர்களாக இருப்பார்கள். ஆனால் அனுதின வாழ்க்கையில அதை அவர்கள் அப்ளை பண்ணுகிறவர்களாக இருக்கிறார்களா, அந்த வார்த்தையின்படி வாழ்கிறவர்களாக இருக்கிறார்களா என்று சொல்லி நாம் பார்க்க வேண்டும். அதுதான் ஆண்டவரே இயேசு கிறிஸ்து பார்க்கிறார். இங்கே வேத பாரன் எதுக்கு நான் அந்த வேத பாரனை குறித்து உங்களுக்கு அந்த விளக்கம் கொடுத்த, அவன் ஒரு எழுத்தாளன், அவன் ஒரு சட்ட வல்லுனர், ஆவண பாதுகாப்புல அவ்வளவு வேதங்களை குறித்து அவனுக்கு நன்றாக தெரியும். வேத எழுத்தாளர்னா நீங்கள் பழைய ஏற்பாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வேதத்தை எழுதிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா அந்த வேதம் அந்த கொஞ்ச நாட்கள் அந்த எழுத்தை மறைந்து போய்விடும், அந்த தோல் சுருள் அழிந்து போய்விடும். அதுக்காக அது எழுதிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு கூட்டம் வேதத்தை காப்பிரைட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, பண்ணி அதை பத்திரப்படுத்தி பாதுகாத்துக்கிறாங்க. அதுதான் வேத பாரகன், அதான் அவனுடைய வேலை. அப்படியாப்பட்ட வேத பாரகனை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீ தேவ ராஜ்யத்துக்கு தூரமானவன் அல்ல. நீ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எத்தனையோ பேர் வேதத்தை டெய்லி வாசிக்கிறீங்களா? இந்த வேத பாரகனுக்கே இப்படியாப்பட்ட நிலைமைனா வேதத்தை வாசிக்காத ஜனங்களுடைய நிலைமையெல்லாம் எப்படியாக இருக்கும்? அவங்களுக்கும் பரலோக ராஜ்யம் ரொம்ப தூரமா இருக்கும். வேத பாரகனை பார்த்து ஆண்டு சொல்லி தூரமானவன் அல்ல என்று சொல்லி. இவ்வளவு வேதத்தை அறிந்த மனுஷர்கள், கற்று தேர்ந்த மனுஷர்கள், வேத சட்டத்தின்படி அங்கே காரியங்களை செய்யக்கூடியவர்கள். கன்சல்டன்ட்னா ஏதாவது ஒரு சந்தேகத்தை குறித்து நான் கேட்கும்போது அதுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பாங்க. இப்போ டாக்டர்லாம் கன்சல்டன்ட்னு இருப்பாங்க, ஸ்பெஷலைஸ்டு ஒரு காரியத்தில் அதில் அவங்க அந்த காரியத்தில் நல்லா டீப்பாக படிச்சிருப்பாங்க, அதான் கன்சல்டன்ட். அவங்கள்ட்ட போனால் அவங்க கிளியராக நம்மளோட வியாதி என்னன்னு சொல்லும்போது, இது அந்த வியாதியோட அந்த ஹிஸ்ட்ரி நம்ம சொல்லும் போது இது இதனால் வந்தது, இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டும் என்று சொல்லி தெளிவாக சொல்வார்கள். அவர்கள் தான் கன்சல்டன்ட். அதே போல் இந்த வேத பாரன் ஒரு கன்சல்டன்ட். அவன் அதை ஏன் சொல்றேன்னா, ஆண்டவர் சொன்ன அந்த பிரமாணங்களை உள்வாங்கி அவன் திருப்பி ரிப்ளை கொடுக்குறான் பாருங்க. அந்த 2 பிரமாணங்களுக்கு அவன் உத்தரவு கொடுக்குறான் பாருங்க. முழு இருதயத்தோடும், முழு மனதோடும், முழு ஆத்மாவோடும், முழு பலத்தோடும் அவரிடத்தில் அன்பு கூறுவதும், தன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவதுமே சர்வாங்க தகனம் முதலிய பலிகளை பார்க்கலும் முக்கியமாய் இருக்கிறது. நீ செலுத்தக்கூடிய பலியை பார்க்கலாம். சாமுவேல் சவுல் ராஜாவை பார்த்து சொல்லுவார், பலிகளை பார்க்கலாம் கீழ்ப்படிதலே உத்தமம் என்று சொல்லுவார். அதான் அந்த வேத பாரகன் ரிப்ளை கொடுக்கும்போது அவ்வளவு ஞானமாக விவேகமாக உத்தரவு கொடுத்தான்னு சொல்லி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவனை குறித்து சாட்சி கொடுக்கிறார்.
சாட்சி கொடுத்து நீ பரலோக ராஜ்யத்துக்கு தூரமானவன் அல்ல. ஆனாலும் நீ இவ்வளவு காரியங்களை தெரிந்திருந்த போதிலும், நீ வேத பாரகனாக இருந்த போதிலும், வேதங்களை கற்று தேர்ந்தவனாக இருந்த போதிலும், நீ இந்த வேத வார்த்தையின்படி வாழ்ந்தால்தான் பரலோக ராஜ்யத்துக்கு பிரவேசிப்பாய் என்று சொல்லிச்சு. ஆனால் கல்லனுக்கு பாருங்க, உடனே அவனோட கூட்டி கொண்டு போயிடும். அதான் வித்தியாசம். இங்கே நம்ம இந்த பூமியில வாழ்கிறோம்னா நாம ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசித்து இந்த வேதம் சொல்லுகிறபடி வாழ்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். வாழுகிறோமா? அப்படி வேதத்தில் அநேக வாக்கு தத்தங்கள், அநேக காரியங்கள் உண்டு. தேவன் நம்மளை பாதுகாக்க முடியாத, நம்மோட கூட இருக்க முடியாத அநேக வார்த்தைகளை தேவன் எழுதி கொடுத்திருக்கிறார். ஒரு வசனத்தை வாசிக்கலாமே. ஏசாயா 43 அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிக்கலாம். இப்போதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே, உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன், நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. எவ்வளவு அருமையான ஒரு வேத வசனம், வாக்குத்தத்தமான வசனம். நம் வீடுகள் எல்லாம் எழுதி நாம் ஒட்டி வைத்திருப்போம். ஆனா நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு அக்கினி மயமான ஒரு சூழ்நிலை வரும்போது, ஒரு பிரச்சனைகள் பாடுகள் மத்தியில் நாம் கடந்து செல்லும் போது நம்மளுடைய விசுவாசம், இந்த வார்த்தைகள் எங்கே போகிறது? ஆண்டவர் மீண்டும் மீண்டும் சொல்கிறார், உன்னை உருவாக்கினவரும் உன்னை படைத்தவரும் உன்னை சிருஷ்டித்தவருமா நான் சொல்லுகிறது, நீ பயப்படாத, உன்னை மீட்டுக் கொண்டேன் என்று சொல்லி பயப்படாத என்று சொல்லி சொல்லுகிறார் ஆண்டவர். ஆனால் நம்மளோட வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வரும்போது, ஒரு புயல் காற்று நம்மளோட வாழ்க்கையில் வீசும்போது நம்மளுடைய விசுவாசம் எங்கே போகிறது? இந்த வார்த்தையை நாம் விசுவாசிக்கிற பிள்ளைகளாக இருக்கிறோமா? இங்கே எவ்வளோ அழகாக சொல்ல, நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, நீ அக்கினியில் நடக்கும் போதும் வேகாதிருப்பாய். தேவன் நம்மளை அக்கினி போன்ற பாதையில் நடத்தும் போது, தேவன் நம்மளை நடத்தி கொண்டு போறானா, அது அக்கினி போன்ற அக்கினியாக இருக்குன்னா, அக்கினி ஜுவாலையாக இருந்தால் கூட ஒரு பாதிப்பு இருக்காதுங்க. ஆனால் முதலாக புரிந்து கொள்ள வேண்டும், வசனத்தை நான் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். வசனத்தை மனப்பாடமா சொல்லுவதில் அர்த்தம் கிடையாது. வசனத்தை குறித்து நமக்கு அறிவு இருக்கிறது அர்த்தம் கிடையாது. அந்த வசனத்தை எந்த அளவு நாம் விசுவாசிக்கிறோம், நம்மளோட அனுதின வாழ்க்கையிலே எந்த அளவு அந்த வசனத்தை நாம் கை கொள்ளுகிற பிள்ளைகளாக இருக்கிறோம். ஒரு பிரச்சனை கடந்து வரும்போது வார்த்தையை எடுத்துக்கொண்டு எந்த அளவு நாம் தேவ சமூகத்திலே செபிக்கிற பிள்ளைகளாக, அந்த வார்த்தையின் மேல் நாம் நம்பிக்கை வைத்து, அந்த வார்த்தை கண்டிப்பாக கத்து அந்த வார்த்தையின்படி என்னை பாதுகாப்பார் என்று சொல்லி நமக்குள்ள எத்தனை பேருக்குள்ள விசுவாசம் இருக்கிறது? நீ அக்கினியில் நடக்கும் போதும் வேகாதிருப்பாய் என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது. அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. தான் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அவரோட வாழ்க்கையில அந்த அக்கினி ஜுவாலை பற்றாமல் அந்த அளவு அவர்கள் ஆண்டவர் மேலும் ஆண்டவருடைய வார்த்தைகள் மேலும் அவர்கள் விசுவாசமாக இருந்தார்கள். வசனத்தை தங்களோட அனுதின வாழ்க்கையில அப்ளை பண்ணியிருந்தார்கள். அதனால்தான் அங்க தானியேலோட வாழ்க்கையெல்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த ராஜ போஜனத்தை அவர்கள் தள்ளி வைத்து விட்டு பருப்பு எங்களுக்கு கூட அது போதும் என்று சொல்லி அவர்கள் கேட்டுவார்கள். வசனத்தின்படி வாழ கற்றுக்கொண்டவர்கள், வசனத்தின்படி வாழ்கிற பிள்ளை. அதனால தான் அவருடைய வாழ்க்கையில் அக்கினி ஜுவாலியோ சிங்க கிபியோ ஒரு தீங்கும் வராதபடிக்கு அவர்களை பாதுகாத்துச்சு. இப்ப நம்மளோட வாழ்க்கையிலும் நாம் அப்படியாக இருக்க வேண்டும். ஆண்டவர் எவ்வளவு அழகா சொல்ல, நீ என்னுடையவன். என்னைக்கு ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவ சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருடைய இரத்தத்தினால் நம் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு நாம் மூழ்கி மனம் திரும்பி மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்தோமோ, அன்னைக்கு நாம் தேவனுடைய ப்ராப்பர்ட்டியாக மாறுகிறோம், தேவனுடைய சொந்த சம்பத்தாக மாறுகிறோம், அவருடைய சொந்த ஜனமாக நாம் மாறுகிறோம். நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா, நமக்கு ஏதாவது பாதிப்புனா அவருடைய ப்ராப்பர்ட்டிக்கு தான் அது பாதிப்பு. அதுதான் சொல்லுகிறார், உன்னை தொடுகிறவன் கண்மணியை தொடுகிறான் என்று சொல்லுகிறார். இப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு பிரச்சனைகள், ஒரு பாடுகள், ஒரு உபத்திரம் வரும்போது அவருக்கே அந்த பிரச்சனையாக ஏற்றெடுத்து நம்மோட கூட இருந்து நம்மை நடத்தக்கூடியவராக இருக்கார். எந்த சூழ்நிலையிலும் நம்ம பயப்படக்கூடாது. வேத வசனங்களை தெரிந்த நாம் வேத வார்த்தையிலும் அப்படியாக நாம் விசுவாசிக்க வேண்டும். ஆண்டவர் காப்பாரா, ஆண்டவர் விட்டு விடுவாரா,
நம்மளே சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும். வேத வசனம் நம்ம வாழ்க்கையில கடந்து வரும்போது அந்த வார்த்தை, அந்த பிரமாணம் சொல்லக்கூடிய காரியத்துக்கு நாம் விட்டு கொடுக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அதுக்கு விட்டு கொடுத்து வாழ ஆரம்பிக்கும் போது தான் தேவன் கொடுத்த வாக்கு தத்தங்கள் நம்மளோட வாழ்க்கையில நிறைவேற ஆரம்பிக்கும். இங்க அழகா ஆண்டவர் சொல்லுவது போல, நீ அக்னியில் நடக்கும் போதும் வேகாதிருப்ப அக்னி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. இப்படியாப்பட்ட சூழ்நிலைக்குள் யாராவது நீங்கள் கடந்து சென்றீர்கள் என்றால் உங்களோட வாழ்க்கையில பயங்கரமான ஒரு அக்னி ஜுவாலை போன்ற நான் இந்த நாட்கள் வாழ்ந்து கொண்டிருக்கேன் என்று சொன்னேன்னு ஒரு நாளும் பயப்படாதீங்க. உங்களை அந்த பாதையில் நடத்தி கொண்டு போகும்படியாக உங்களை சிருஷ்டித்தவர், உங்களை படைத்த தேவன் உங்களோட கூட இருந்து உங்களை நடத்துகிறவராக இருக்கிறார். அதனால் அந்த பாதைகளை நமக்கு அனுமதித்தது தேவன் என்றால் கண்டிப்பாக அதன் வழியில் கடந்து போக நம்மளோட கூட ஆண்டவர் வருவார். நீ என்னுடையவன் என்று சொல்லி சொன்னார். நாம் நம்மளுடைய வாழ்க்கை என்னுடையவன் என்றால் அவரை போல நாம் மாற வேண்டும், அவரை போல நாம் வாழ ஆரம்பிக்க வேண்டும். அவருக்கு என்ன பிரியமோ அதை செய்கிற பிள்ளைகளாக நாம் மாற வேண்டும். நீங்க அப்போஸ்தலர் வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா 12 அப்போஸ்தலர் ஆண்டவர் உருவாக்கினார். தன்னோட கூட வைத்து தன்னை போல அவர்களை மாற்ற பிரயாசப்பட்டார். ஆண்டவரை இயேசு கிறிஸ்து எப்படி ஜெபிக்கிறாரோ அதே போல அவர்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார். ஆண்டவரை இயேசு கிறிஸ்து எப்படி பரிசுத்தமாய் வாழ்ந்தாரோ அதே போல பரிசுத்தமாய் வாழ அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். ஆண்டவரை இயேசு கிறிஸ்து எப்படி ஊழியம் செய்தாரோ அதே போல ஊழியம் செய்யும்படியாக அவர்களுக்கு அதிகாரத்தையும் தேவன் கொடுத்தார். அதே போல இந்த உலக காரியங்களில் ஒரு வெறுமையான ஒரு வாழ்க்கை வாழும்படியாக, ஒரு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழும்படியாக அப்போஸ்தலர் கற்றுக் கொடுத்தார். அதே போலதாங்க அப்போஸ்தலர் இந்த பூமியில் அவர்கள் உயிர் வாழ்ந்து அவர்கள் ராஜ்யத்துக்கு கடந்து சென்றார்கள். இதுதான் நீ என்னுடையவன் என்று சில ஆண்டவர் சொல்லும் போது அவருடைய பிள்ளைகளாக மாறுவது, அவரை போல மாறுவது. ஒரு வெறுமையான ஒரு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. இந்த பூமியில நமக்கென்று ஒரு ராஜ்யத்தை கட்டாதபடிக்கு தேவ ராஜ்யத்துக்கு மாத்திரம் முக்கியத்துவம் கொடுத்து வாழ்கிற வாழ்க்கை தான். அதுதான் அவருடையவன் என்று சொல்லி அவர் சொல்லக்கூடிய பிள்ளைகள். இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கையில எப்படி இருக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கிறிஸ்தவன் என்று சொல்லக்கூடிய ஒரு மனுஷன் தன் வாழ்க்கையில பரலோக ராஜ்யத்தை போய் சேர்வது மாத்திரம் முக்கியமாக, அதுவே தன் வாழ்க்கையின் கோலாக இல்லாமல் யாரும் ஒரு மனுஷன் வாழ்ந்தான்னா உண்மையிலேயே அவர்கள் நிலைமை பரிதவிக்கப்பட்டது. விசேஷமாய் மறுபடி பிறந்தவர்கள், born again கிறிஸ்டியன், ரட்சிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால கழுவப்பட்டு ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்த பிள்ளையர் தங்களோட வாழ்க்கையை எல்லாமே பரலோக ராஜ்யத்தை முக்கியத்துவப்படுத்தி ராஜ்யத்துக்குன்னு நான் வாழ்வேன், அதற்காக அந்த பூமியில் பிரயாசப்படுவேன் என்று சொல்லி வாழ்கிற பிள்ளை வாழாமல் இந்த உலகத்துக்கென்று வாழ்ந்தீர்கள் என்றால் கஷ்டம்தான் கொஞ்சம். அதனால் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, வாழ்க்கை எப்படியாக இருக்கு அந்த நாட்களில். ஆண்டவர் நடத்தி கொண்டு போகிற பாதையில் நீங்கள் கடந்து போகிறீர்களா? இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில இந்த சுதி குறையவே கூடாது. டெம்போ ஒரு நாள் அது குறைஞ்சிடக்கூடாது. இந்த கொரோனா வைரஸ், இந்த கொள்ளநோய் வந்த நாட்கள்ல ஜனங்கள் மத்தியில் நல்ல ஒரு எழுப்புதல் இருந்துச்சு, நல்ல ஒரு விழிப்புணர்வு இருந்துச்சு. ஜெபிக்கிறதுனா, ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறதுனா, வேதத்தை வாசிக்கிறது, உபவாசம், அட்லீஸ்ட் சபை கூடுதல் இல்லாட்டியும் அங்கங்கே நடக்கக்கூடிய ஜெபத்தில் அந்த யூடியூப்ல நடக்கக்கூடிய ப்ரேயர்ல எல்லாம் இன்வால்வ் ஆகி கலந்து நல்ல ஜெபிக்கிற பிள்ளைகளாக ஒவ்வொரு நாளும் குடும்ப ஜெபம் இருந்துச்சு, வேத வாசிப்பு இருந்துச்சு, கர்த்தருக்கு பயப்படக்கூடிய பயம் இருந்துச்சு. எங்க இந்த இந்த கொள்ளை நம்மளோட வாழ்க்கையில வந்து விடுமா என்று சொல்லி தேவனுக்கு பிரியமாய் வாழ தங்களை ஒப்பு கொடுத்தார்கள், வாழ ஆரம்பித்தார்கள். ஆனா கொஞ்ச நாள்ல பாருங்க எல்லாம் போயிடுச்சு, அதோட போயிடுச்சு. அந்த அந்த ஒரு ஒரு உணர்வுள்ள இருதயம் ஒவ்வொரு ஜனங்களுக்குள்ள வர ஆரம்பிச்சிச்சு. கொஞ்ச நாள் அப்படியே என்ன ஆயிடுச்சு, அமுங்கி போச்சு. இப்போ அது அமுங்கனால்தான் திருப்பி கொள்ளணும் என்ன பண்ணுது, அவருடைய தாக்கம் அதிகமாக ஆரம்பிக்கிறது. தேவன் ஏன் அனுமதித்தால் தன் ஜனங்கள் மத்தியில் ஒரு சுத்திகரிப்பு உண்டாகும்படியாக, அவர் விரும்புகிற வண்ணமாய் இந்த நாட்களில் ஜனங்கள் மாறும்படியாக, தேவ ஜனங்கள் மாறும்படியாக தான் தேவன் அந்த கொள்ளை நோயை அனுமதித்தார். கொஞ்ச நாள் அந்த காரியம் இருந்துச்சு, அதுக்கப்புறம் அந்த எண்ணங்கள்லாம் மாறி போச்சு. இப்போ சராசரி ஒரு வாழ்க்கை வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த நாட்களில் எப்பொழுதும் ஒரே போல நாம் தேவனுக்குள்ள வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரே அந்த டெம்பரோட, அந்த சுதியோட வாழ வேண்டும். ஒரு நாளும் குறையக்கூடாது. ஜெப வாழ்க்கையோ, வேத வாசிப்போ, தேவனை தேடக்கூடிய காரியங்கள், பரிசுத்தமான வாழ்க்கையாக இருக்கட்டும், இன்னும் ஊழியங்களாக இருக்கட்டும்,
ஒரு நாளும் குறையாதபடிக்கு முன்னேறி முன்னேறி நாம் செல்லுகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அதுதான் தேவன் அந்த நாட்டில் எதிர்பார்க்கிறார். அதற்காக தான் சில காரியங்கள் தேவன் நம்முடைய வாழ்க்கையில அனுமதிக்கிறவராக இருக்கிறார். நீ என்னுடையவன் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார்னா, அவருடைய பிள்ளைகளாக அவர் விரும்புகிற ஒரு வாழ்க்கை, அவருக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழ ஆரம்பிக்கும் போதுதான் தேவன் அந்த நாட்கள் நம்முடைய வாழ்க்கையில காரியங்களை மாற்றி போடுவார். வேதபாரனுக்கு அதுதான் ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். நீ எல்லாம் தெரிஞ்சவன் தான், உனக்கு எல்லா பிரமாணங்களும் தெரியும், நீ வேதத்தை பாதுகாக்கிற மனுஷன்தான், ஆனாலும் வேத வார்த்தையின்படி நீ வாழ்ந்தால்தான் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிப்பா என்று சொல்லி சொல்லுவார். ஏன்னா அந்த வேத வாசிப்பு, இந்த வேதத்தின்படி வாழ்கிறது அப்படின்னா, வேத வசனங்களை வாசிக்கும் போது நல்லா இருக்கும். வேதத்தில் இருக்கிற வாக்கு தத்தங்கள், ஆசீர்வாதங்கள் எல்லாம் வாசிக்கும் போது நமக்கு தேன் போல மதுரமாக தான் இருக்கும். ஆனால் அதுக்கு முன்னும் பின்னும் உள்ள பிரமாணங்கள் தான் எப்படி இருக்கும், கசப்பாக இருக்கும். அதான் யோவான்கிட்ட வெளிப்படுத்தின விசேஷம் 10ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை வாசிங்களேன். நான் தூதனிடத்தில் போய் அந்த சிறு புஸ்தகத்தை எனக்கு தாரும் என்றேன். அதற்கு அவன் நீ இதை வாங்கி புசி, இது உன் வயிற்றுக்கு கசப்பாய் இருக்கும், ஆகிலும் உன் வாய்க்கு அது தேனை போல மதுரமாய் இருக்கும் என்றான். அது உன் வாய்க்கு தேனை போல மதுரமாய் இருக்கும் என்றான். நான் அந்த சிறு புஸ்தகத்தை தூதனுடைய கையிலிருந்து வாங்கி அதை புசித்தேன். என் வாய்க்கு அது தேனை போல மதுரமாய் இருந்தது. நான் அதை புசித்த உடனே என் வயிறு கசப்பாயிற்று. இதுதான் இன்னைக்கு அநேகரோட வாழ்க்கையில காணப்படக்கூடிய காரியங்கள். அந்த புஸ்தகத்தை தூதன் கையில அந்த புஸ்தகத்தை வாங்கி புசிக்கும் போது, யோவான் புசிக்கும் போது அது தேனை போல மதுரமாக இருந்துச்சு. அந்த உள்ளே சென்று வயிற்றுக்குள்ளே அது கிரியை நடப்பிக்கும் போது தன் சரீரத்தோட அது அந்த இரத்தத்துல கலக்கும்படியாக உள்ளே கடந்து போகும்போது அது வயிற்றுக்கு கசப்பாயிற்று. அதே போலதான் வேத வசனங்களும் வேதத்துள்ள வாக்கு தத்தங்களை கேட்க கேட்க நமக்கு ரொம்ப காதுக்கு இனிமையா இருக்கும், நல்ல இனிமையா இருக்கும். ஆனா அதன்படி வாழ ஆரம்பிக்கும் போதுதான், அதன்படி வாழ ஒப்பு கொடுக்கனாதான் கொஞ்சம் கசப்பாக இருக்கும். அதான் ஆண்டவர் ஓமையை பற்றி சொல்லும்போது, அந்த விதையை பற்றி ஓமை சொல்லும்போது ஆண்டவர் சொல்லக்கூடிய காரியம் மார்க்கு 4ஆம் அதிகாரம் 16-17 வசனங்களை வாசிக்கலாம். இந்த விதையை பற்றி ஓமையில் சொல்லும்போது வசனத்தை குறித்து, விதைக்கிறவன் வசனத்தை விதைக்கிறான், வசனத்தை கேட்ட உடனே சாத்தான் வந்து அவர்கள் இருதயங்கள் விதைக்கப்பட்ட வசனத்தை எடுத்து போடுகிறான். அவர்கள் 4ஆம் அதிகாரம் 16-17 அப்படியே வசனத்தை கேட்ட உடனே அதை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொண்டு தங்களுக்குள்ளே வேர் கொள்ளாதபடியால் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருக்கிறார்கள். வசனத்து நிமித்தம் உபத்திரவமும் துன்பமும் உண்டான உடனே இடரல் அடைகிறார்கள். இவர்களே கற்பாறையில் நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள். வசனத்தின் நிமித்தம் துன்பமும் உபத்திரமும் கடந்து வரும்போது இடரல் அடைகிறார்கள். இதுதான் வயிற்றுக்குள்ள போய் அது கசப்பாக மாறக்கூடிய ஒரு அனுபவம். வசனத்தை கேட்டுக்கொண்டு தங்கள் வாழ்க்கை அந்த வசனம் அவளை உருவாக்க ஆரம்பிக்கும் போது, அந்த வசனம் அவருடைய வாழ்க்கையில புடமிட ஆரம்பிக்கும் போது அவர்கள் இடரல் அடைகிறவர்களாக மாறுகிறார்கள். இதுதான் வேதபாரனுக்கு கற்றுக் கொடுக்கிற ஆண்டவர். நீ எல்லாம் தெரிஞ்சிருந்தும் முக்கியம் கிடையாது, நீ அந்த வார்த்தையின்படி வாழ ஆரம்பிக்கும் போது தான் நீ ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிப்பாய். அதெல்லாம் நீ ராஜ்யத்துக்கு தூரமானவன் அல்ல என்று சொல்லுகிறார். இன்னைக்கு நம்ம வசனத்தை கேட்கிறோம், எவ்வளவு சத்தியத்தை கேட்கிறோம், கேட்ட ஒவ்வொரு சத்தியத்தின்படி நாம் வாழ்கிற பிள்ளைகளாக இருக்கிறோமா? எவ்வளவு வார்த்தைகள் நாம் வேதத்தை வாசிக்கும் போது தேவன் நம்மளோட முகமுகமாய் பேசக்கூடிய காரியங்கள் உண்டு. தேவன் பாவத்தை குறித்து நம்மளோட கண்டிக்கிற காரியங்கள் உண்டு, நம்மளை எச்சரிக்கிற காரியங்கள் உண்டு. அதையெல்லாம் விட்டு விலகி நாம் வாழ்கிறோமா? வசனத்தை கேட்கறது மாத்திரம் பெரிய காரியம் இல்லை, அதன்படி வாழுகிற அந்த வசனத்தை நிமித்தம் உபத்திரவும் துன்பமும் வரும்போது இடரல் அடையாதபடிக்கு நாம் இருக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும்.
ஏன்னா நீங்க வாசிங்கன்னா சங்கீதம் 50ஆம் சங்கீதம் 17ஆம் வசனத்தை வாசிச்சோம்னா அங்க சங்கீதக்காரன் அருமையான ஒரு வார்த்தையை சொல்லுகிறான். சங்கீதம் 50:17. சிட்சையை நீ பகைத்து சிட்சையை நீ பகைத்து என் வார்த்தைகளை உனக்கு பின்னாக எரிந்து போடுகிறாய். உனக்கு பின்னாக நீ எரிந்து போடுகிறாய். சிட்சையை நீ பகைத்து வசனத்தை நிமித்தம் வரக்கூடிய சிட்சைகளை, உபத்திரவங்களை, துன்பங்களை நீ பகைத்து என் வார்த்தைகளை உனக்கு பின்னாக எரிந்து போடுகிறார். வார்த்தைகள் என்றால் தேவன் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதமான வாக்கு தத்தங்களும் தேவன் நமக்கு கொடுத்த பிரமாணங்களையும் ரெண்டையும் சேர்த்து தான் நம்ம பின்னாடி தூக்கி போடுறோம். வெறும் பிரமாணங்களை மாத்திரம் அல்ல, அந்த பிரமாணங்கள் எதுக்கு ஆசீர்வாதம், எந்த ஒரு ஆசீர்வாதத்துக்கு தேவன் அந்த பிரமாணத்தை கொடுத்திருக்கிறாரோ அந்த ஆசீர்வாதத்தையும் அந்த பிரமாணத்தையும் நமக்கு பின்னாக தூக்கி போடுகிற பிள்ளைகளாக இருக்கிறோம். ஏன்னா வசனத்தை நிமித்தம் வரக்கூடிய துன்பத்தையும் உபத்திரவத்தையும் அதை தங்களோட வாழ்க்கையில ஏற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு, சகிக்க முடியாதபடிக்கு, அந்த வசனம் தங்களை உருவாக்க ஒப்பு கொடுக்க முடியாதபடிக்கு, பரலோக ராஜ்யத்துக்கு ஏற்ற ஒரு பிள்ளையாக உருவாக்க ஒப்புக்கூடாதனாலே அந்த வசனத்தை நாம் பின்னாக எரிந்து போடுகிற பிள்ளைகளாக இருக்கிறோம். அதனால தான் இன்னைக்கு அநேகரோட வாழ்க்கையில தேவன் நல்ல நல்ல வாக்கு தத்தங்களை கொடுத்திருந்த போதிலும், தேவன் அருமையான வாக்கு தத்தங்களை அவர்களோடு முகமுகமாய் சொல்லியிருந்த போதிலும், இன்றைக்கு ஏன் அவனோட வாழ்க்கையில அந்த ஆசீர்வாதம் வராமல் கடந்து வராமல் இருக்கிறால் தேவன் கொடுத்த பிரமாணங்களுக்கு தங்களை ஒப்பு கொடுக்காமல் வாழ்கிறதா? கிருப 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 என்று சொல்லி இன்னைக்கு ஒரு கூட்டம் அதன் பின்னே ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆண்டவர் நம்மளை ரட்சிப்புகளை நடத்தும் போது கிருபையினால நம்மளை ரட்சிப்புகளை நடத்துறாருங்க. அந்த ரட்சிக்கப்படும் போது சில ஆசீர்வாதம் கிருபையினால் கொடுக்கிறார். ஆனா அதுக்கப்புறம் உன்னோட வாழ்க்கையை பரிசுத்த வாழ்க்கை வாழ்வதற்கு நீ பிரயாசப்பட வேண்டும். கிருபையினால எல்லா ஆசீர்வாதமும் வந்து விடாது. கிருபைனால் எதுக்கு ஆண்டவர் கிருபை நமக்கு முக்கியமா கொடுக்கிறான்னா, நம்மளோட வாழ்க்கையில் இருக்கிற பாவத்தை விட்டு வெளியே வருவதற்கு தான் கிருபை அதிகமாக கொடுக்கப்படுகிறது, ஆசீர்வாதத்துக்கு அல்ல. அது கம்மிதான். பாவத்தை விட்டு பரிசுத்த வாழ்க்கை வாழ்வதற்கு தேவ கிருபை அதிகமாக நம்மளோட வாழ்க்கையில கடந்து வரும். இன்னைக்கு கிருபையின் உபதேசம், செழிப்பின் உபதேசம் என்று சொல்லி அநேக உபதேசங்கள் உலாவிக் கொண்டிருக்கிறது. அதெல்லாம் கேட்டு யாரும் ஏமாந்து போய்விடாதீர்கள். இங்க ஆண்டவர் அழகாக சொல்லுவார், நீ சிட்சையை நீ பகைத்து என் வார்த்தைகளை உனக்கு பின்னாக எரிந்து போடுகிறாய் என்று சொல்லி. தேவன் கொடுத்த வாக்கு தத்தங்களும் பிரமாணங்கள் எல்லாவற்றையும் சேர்த்து தான் நமக்கு பின்னாக தூக்கி போடுகிறோம். தயவு செய்த நாட்கள் உங்களோட வாழ்க்கையை வார்த்தையின்படி வாழ ஒப்பு கொடுங்க. வேதத்துல எல்லா மனுஷனோட வாழ்க்கையை நீங்க பார்த்தீங்கன்னா வேத வார்த்தையின்படி வாழ தங்களை ஒப்பு கொடுத்தார்கள், முழுவதுமாக அர்ப்பணித்தார்கள். எவ்வளவுதான் பிரச்சனைகள் பாடுகள் வந்த போதிலும் வார்த்தையில நிலைத்திருக்கும்படியாக அவர்கள் தங்களை காத்துக்கொண்டார்கள், கற்றுக்கொண்டார்கள். இந்த நாட்கள் நாமும் அதை கற்றுக்கொள்ள வேண்டும். நீங்க யோசேப்பிட வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா சங்கீதக்காரன் எழுதும் போது அவனுடைய வார்த்தையை அவ்வளவு சுருக்கமா, ரத்தின சுருக்கமா அவனுடைய வாழ்க்கையை குறித்து எழுதுகிறான். 105ஆம் சங்கீதத்தில் வாசிக்கலாம். கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் 105ஆம் சங்கீதம் அவர்களுக்கு முன்னாலே ஒரு புருஷனை 17 வாசிங்க. 17 22 வசனங்கள் வரையும் வாசிக்கலாம். அவர்களுக்கு முன்னாலே ஒரு புருஷனை அனுப்பினார். அவர்களுக்கு முன்னாக ஒரு புருஷனை யோசேப்பை அனுப்பினார். யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டான். நல்லா கவனிங்க அந்த வசனத்தை. யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டான். அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். அவன் பிராணன் இரும்பில் அடைப்பட்டிருந்தது. அவன் பிராணன் இரும்பில் அடைப்பட்டிருந்தது. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. ராஜா ஆள் அனுப்பி அவனை கட்டவிழ்க்க சொன்னான். ஜனங்களின் அதிபதி அவனை விடுதலை பண்ணினான். தன் பிரபுக்களை அவன் மனதின்படி கட்டவும், தன் மனதின்படி கட்டவும், தன் மூப்பர்களை ஞானிகளாக்கவும், அவனை தன் வீட்டுக்கு ஆண்டவனும், பார்வோன் ராஜா தன் வீட்டுக்கு ஆண்டவனாகவும், தன் ஆஸ்திகளுக்கெல்லாம் அதிபதியுமாக்கினான். யோசேப்பிட வாழ்க்கையில தேவன் அவ்வளவா உயர்த்தினார். ஒரு சிறை கைதியாக அந்த மனுஷனை அந்த தேசத்துல 2வது பொசிஷன்ல கொண்டு போய் தேவன் வைத்தார். பார்வோன் ராஜாவுக்கு அடுத்ததாக அவனுடைய சொல்லில்லாம ஒண்ணு செய்யக்கூடாது, தன் காலு கை யாரும் அசைக்க கூடாது என்று சொல்லி பார்வோன் அவ்வளவாக யோசேப்பை உயர்த்தி வைத்தான். ஆனா அந்த யோசேப்பிட வாழ்க்கையில நீங்க பாத்தீங்கன்னா
ஆண்டவர் அங்க சொல்லுகிறார். அவன் சொல்லும்போது யோசேப்பை அங்க சிறையாக விற்கப்பட்டான். அவனுக்கு நல்ல தரிசனங்களை தேவன் கொடுத்தார், சொப்பனத்தை கொடுத்தார். எதிர்காலத்தில் அவனை எப்படியாக ஆசீர்வதிக்க போகிறேன் என்று சொல்லி 2 சொப்பனங்களை கொடுத்த ஆண்டவர் அவனுக்கு வெளிப்படை சொப்பனத்தை கொடுத்தார். அந்த சொப்பனத்தின்படி தன் வாழ்க்கை நிறைவேற யோசேப்பு தன்னை ஒப்பு கொடுத்தான். அவன் சிறையாக விற்கப்பட்டான். ஒண்ணுமே முறுமுறுப்பு கிடையாது. யோசேப்பு கடந்து வந்த பாதையெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா எங்கேயுமே அவன் தேவனுக்கு விரோதமாக மனுஷர்களுக்கு விரோதமாக முறுமுறுக்கவே இல்லை. எந்த இடத்துல எந்த ஒரு முறுமுறுப்பும் இல்லாமல் தேவனை மாத்திரம் உறுதியாக பிடித்து கொண்டான். தேவனை பற்றி கொண்ட ஒரு மனுஷனாக இருந்தான். அதனால அவனை சிறையாக விற்கப்பட்டான். அங்கே அவனுடைய கால்கள் விலங்குகளை போட்டு ஒடுக்கினார்கள். அவன் பிராணன் இரும்பில் அடைப்பட்டிருந்தது. நீங்க இப்படியாப்பட்ட ஒரு வாழ்க்கையை நீங்க உங்களை ஒப்பு கொடுப்பீங்க, நான் ஒப்பு கொடுப்பேனா? நீங்களும் நானும் இன்னைக்கு இப்படியாப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு ஒப்பு கொடுப்போமா? உண்மையிலே அப்படி ஒப்பு கொடுத்தாதாங்க தேவன் யோசேப்பை எப்படி உயர்த்தினாரோ அதே போலதான் உங்களையும் என்னையும் தேவன் உயர்த்துவார். சும்மா வெறும் வாக்குத்தத்தங்களை வச்சு நீங்க ஜெபம் பண்ணனால எல்லாம் நடந்துருமா? விசுவாசத்துல நீதிமான் பிழைப்பான், விசுவாசத்துல எல்லாம் கூடும். ஆனால் அது எப்படியாப்பட்ட விசுவாசம் என்றால் முன்னாடியே சொல்லியிருக்காங்க, கீழ்ப்படிதலோடு கூடிய இருக்கக்கூடிய விசுவாசத்தை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். வெறும் விசுவாசம் மாத்திரம் இல்லை, தேவன் எதிர்பார்க்கக்கூடிய கீழ்ப்படிதல் அதற்குள்ளே இருக்க வேண்டும். இன்னைக்கு நாம் வேத வசனத்துக்கு நாம் கீழ்ப்படிந்து விசுவாசத்தோட இருந்தோம் என்றால் தேவன் நம்மளுடைய வாழ்க்கையில் அப்படியாக சொல்வார். யோசேப்புடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா அவன் இந்த வசனம் அவனுடைய வாழ்க்கையில புடமிடப்படுவதற்கு அவனை உருவாக்குவதற்கு ஒப்பு கொடுத்தான். அதனால்தான் தேவன் அவனை ஒரு கொடுக்கிற பொசிஷன்ல கொண்டு வந்து வச்சார். பாக்கிய சகோதரர்கள் பாருங்களேன், வாங்குற பொசிஷன்ல அவர்கள் இருக்கிறார்கள். பாக்கி சகோதரர்கள் 11 பேரும் வாங்கக்கூடிய பொசிஷன்ல அவனிடத்துல கையேந்து நிற்கக்கூடிய ஒரு பொசிஷன்ல நிற்கிறார்கள். ஆனால் வேத வசனம் புடமிடப்படுவதற்கும் தன்னை சுத்திகரிப்பதற்கும் தன் வாழ்க்கை கட்டப்படுவதற்கு ஒப்பு கொடுத்த யோசேப்பை தேவன் கொடுக்கிற ஒரு பொசிஷன்ல உயர்த்தினார். இன்னைக்கு தேவன் உங்களை எப்படி வைத்திருக்கிறார்? அநேகரை கொடுக்கிற ஒரு பிள்ளைகளாக தேவன் உங்களை உருவாக்கி வைத்திருக்கிறாரா? இல்லை அநேகர் இடத்துல உதவிகளை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நிலைமையில் நீங்கள் நின்று கொண்டிருக்கிறீர்களா? நீங்களும் கொடுக்கிற பிள்ளைகளாய் மாற வேண்டும் என்றால் தேவன் உங்களையும் உயர்த்தி தேவன் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் உங்களோட வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும் என்றால் வேத வசனத்தின் நிமித்தம் வரக்கூடிய துன்பங்களுக்கும் உபத்திரவத்துக்கும் சிக்ஷைகளுக்கும் உங்களை ஒப்பு கொடுக்கும் போது தேவன் உங்களை உருவாக்கி எழுப்புவார். உங்களை உருவாக்கி எழுப்பி அதன் மூலம் தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறவராக வைப்பார். அதுதான் பாக்கி சகோதரர்களுக்கும் யோசேப்புக்குள்ள ஒரு வித்தியாசம். தன்னை முழுவதுமாக ஒப்பு கொடுத்தான். செல்லுகிற இடங்கள்லாம் தேவனை முழுவதுமாய் சார்ந்து கொண்ட மனுஷன், பரிசுத்தமாய் வாழ தன்னை ஒப்பு கொடுத்த மனுஷன், எந்த ஒரு முறுமுறுப்பும் இல்லாமல் தன்னை ஒப்பு கொடுக்கப்படும். அவனை சிறைச்சாலை கொண்டு போட்டாங்களா, அதுக்கும் ஒப்பு கொடுத்தான். அடிமையா அங்க வீட்டு வேலையில செய்யக்கூடிய சூழ்நிலை தள்ளப்பட்டானா, அதுக்கும் தன்னை ஒப்பு கொடுத்தான். ஆனா அந்த வசனம் அவனை உருவாக்கி அவனை ரெடி பண்ணதுக்கு அப்புறம் அவனை உயர்த்த ஆண்டவர் ஆரம்பிக்கும் போது அவனோட வாழ்க்கையில பாருங்க, அவன் தன் பிரபுக்களை தன் மனதின்படி கட்டவும் தன் மூப்பர்களை ஞானிகளாக்கவும் அவனை தன் வீட்டுக்கு ஆண்டவனாகவும் தன் ஆசைகளுக்கெல்லாம் அதிபதியுமாக அங்கு பார்வன் அவனை கொண்டு போய் உயர்த்துகிறான். இதுதாங்க வசனத்துக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுத்து வசனத்தின்படி நீங்க வாழ ஆரம்பிக்கும் போது உங்களுடைய வாழ்க்கையில வரக்கூடிய ஆசீர்வாதங்கள். கொஞ்சம் வாழ்ந்து பாருங்களேன். வசனத்துக்கு ஏற்றாற் போல வசனம் சொல்லுகிறபடி நீங்க கொஞ்சம் வாழ்ந்து பாருங்க. உங்களோட வாழ்க்கையில எல்லா காரியங்களையும் தேவன் மாற்றி போடுவார். வசனத்தை எடுத்துக்கொண்டு விசுவாசத்தோட ஆண்டவருக்கு சாட்சியாய் வாழ ஆரம்பிக்கும் போது தேவன் நம்மளோட வாழ்க்கையிலும் பெரிய காரியங்களை அநேகருக்கு கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாய் தேவன் நம்மளை உயர்த்துவார். யோசேப்பை எப்படி தேவன் உயர்த்தினாரோ அதே போல உங்களையும் என்னையும் தேவன் நாட்டிலே உயர்த்தி அநேகர் நம்மளும் ஆசீர்வதிக்கப்படும்படியாக தேவன் நம்மளை உயர்த்துவார். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் வசனம் நம்மளை உருவாக்கப்படுவதற்கு புடமிடப்படுவதற்கு நம்மளை ஒப்பு கொடுக்க வேண்டும். அதான் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் நீங்க பார்க்க முடியும். ஆபிரகாம் வாழ்க்கையில ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தங்களை கொடுக்கும் போது ஆசீர்வாதங்களை கொடுக்கும் போது அவனுக்கு முன்பதாக பிரமாணத்தை வைக்கிறார். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம்
1 முதல் 4 வரை உள்ள வசனங்களை வாசிக்கலாம். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் தேசத்தையும் உன் இனத்தையும் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன். உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். லோத்தும் அவனோடு கூட போனான். ஆபிராம் ஆரானை விட்டு புறப்பட்ட போது 75 வயது உள்ளவனாய் இருந்தான். அவனுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படுது. 100வது வயதில் அவனுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படுகிறது. 25 ஆண்டு காலம் அவன் தேவனுக்கு ஏற்றாற் போல தன்னை மாற்ற ஒப்பு கொடுத்தார். விசுவாசத்தோடு தேவன் சொல்லக்கூடிய ஒவ்வொரு காரியங்களும் கீழ்ப்படிய ஒப்பு கொடுத்தார். அதை ஒப்பு கொடுக்கும் போதுதான் அவனுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் கடந்து வரும். அதனால இங்க சொல்லி ஆண்டவர், நீ உன்னத்தாரையும் உன் தேசத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ. அப்படி போகும்போதுதான் இந்த ஆசீர்வாதம் உன் வாழ்க்கையில கடந்து வரும் என்று சொல்லி அங்க ஆசீர்வாதத்தை தேவன் முன் வைக்கிறார். இன்னைக்கு நம்ம எல்லாம் என்ன பண்றோம், வீட்டுல பாத்தீங்கன்னா நான் உன்னை ஆசீர்வதிக்கவே உன்னை பெருக பண்ணுவேன் நல்ல பெரிய போர்டா மாட்டி வச்சிருப்போம். எத்தனை பேரோட வீட்டுல அங்க அந்த பிரமாணத்தை, உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு போ, நான் காண்பிக்கும் தேசத்துக்கு புறப்பட்டு போங்கிற அந்த பிரமாணத்தை எழுதி அதுக்கு கீழே அந்த ஆசீர்வாதமான வசனத்தை எழுதி வைத்திருக்கிறோம். வெறும் வாக்குத்தத்தங்களை பிடித்து ஆசீர்வாதத்தை மாத்திரம் பிடித்து கொண்டு போகிறது தான் கிறிஸ்துவ கூட்டமாக காணப்படுகிறது. இன்னைக்கு அநேக பிரசங்கங்களும் இந்த பூமியில இருக்கக்கூடிய காரியங்களுக்காக தான் அநேக பிரசங்கங்கள் கடந்து வருகிறது. ராஜ்யத்துக்கு ஆயத்தப்படுத்தும்படியாக, ஒரு ஆத்மாவை பரலோக ராஜ்யத்துக்கு ஆயத்தப்படுத்தும்படியாக, பரலோக ராஜ்யத்தில் பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கும்படியாக இன்னைக்கு எத்தனை உபதேசங்கள் வந்து கொண்டிருக்கிறது. ஆற்றுவார், தேற்றுவார், பாதுகாப்பார், ஆசீர்வதிப்பார் என்று சொல்ல, அதெல்லாம் நல்லதுதான், நமக்கு தேவைதான். ஆனால் அதோட மாத்திரம் நின்று விடக்கூடாது. அதற்கு மேலே தேவன் என்ன பிரமாணத்தை வைக்கிறார், எந்த காரியத்தை தேவன் நம்மளோட வாழ்க்கையில கற்றுக் கொடுக்க விரும்புகிறார், எந்த பிரமாணத்தின்படி எந்த காரியங்கள் நம்மளோட வாழ்க்கையில் தேவன் எதிர்பார்க்கிறாரோ அதற்கு நாம் விட்டு கொடுத்து வாழ ஆரம்பிக்கும் போதுதான் வாழ்க்கை, இந்த ஆசீர்வாதங்கள் நம்மளோட வாழ்க்கையில கடந்து வரும். எப்போதுமே ஆசீர்வாதம் நம்மளோட வாழ்க்கை ஆசீர்வாதமான வார்த்தைகள், வாக்குத்தத்தங்கள் கடந்து வரும்போது அதுக்கு மேலேயும் கீழேயும் கொடுக்கப்பட்ட பிரமாணங்கள் என்ன என்று சொல்லி கொஞ்சம் நாம் ஆராய வேண்டும். தேவ சமூகத்தில் உட்கார்ந்து நாம் செபிக்க வேண்டும். ஆண்டவரே, என்ன மாற நான் என்ன ஒப்பு கொடுக்கிறேன், நான் இன்னும் என்னுக்குள் என்ன மாற்றம் வேண்டும் என்று சொல்லி நான் தேவ சமூகத்தில் செபிக்க வேண்டும். ஆபிரகாம் சொந்த தேசத்தை விட்டு புறப்பட்டு போனது மாத்திரம் இல்லை, அதுக்கப்புறம் அவனுடைய வாழ்க்கையில் எல்லாம் தேவனுக்கு ஏற்ற, தேவன் சொல்வதை மாத்திரம் செய்யக்கூடிய ஒரு மனிதனாக மாறினார். நீங்க ஈசாக்கு பலி செலுத்துன்னு சொல்லும் போது ஒரு வார்த்தையும் சொல்லல, கொண்டு போய் அப்படியே பலி செலுத்தும்படியாக எல்லா காரியங்களும் செய்யும் போது தான் ஆண்டவர் அங்கே தடுத்து நிறுத்துகிறார். நீங்க வாசிங்கன்னா ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்றும் நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்றார். நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால், அதுதான் ஆபிரகாம் ஆசீர்வாதத்துடைய ரகசியம். ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது தனக்கு நீதியாக எண்ணினார். அவ்வளவாய் விசுவாசித்தான். அந்த விசுவாசம் மாத்திரம் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை கொண்டு வரவில்லை, அவருடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினாலே.
தேவன் கொடுத்த பிரமாணத்துக்கு, தேவன் சொன்ன கட்டளைகளுக்கு, தேவன் செய்ய சொன்ன காரியங்களுக்கு முழுவதும் கீழ்ப்படிந்தபடினால்தான் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் கடந்து வந்தது. இந்த பூமியில் இருக்கிற சகல ஜனங்களும் ஆபிரகாமுக்குள்ள ஆசீர்வதிக்கப்படியாக வந்தார்கள். இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு? ஒவ்வொரு நாள் பைபிள் படிக்கிறீங்களா? வேத பாரகனுக்கு, பைபிள் தெரிஞ்ச அந்த மனுஷனுக்கே நீ ராஜ்யத்துக்கு தூரமானவன். இன்னைக்கு எத்தனையோ பேர் வேதத்தை எடுக்கிறது, முன்னாடி சர்ச்சுக்கு வரக்கூடிய சூழ்நிலை இருந்துச்சு. சர்ச்சுக்கு வரும்போது பைபிளை எடுத்து வந்தாங்க, திறந்து பார்த்தாங்க. இன்னைக்கு எத்தனை பேர், எத்தனை மாசங்களாச்சு என்று தெரியவில்லை. கண்மான தேவச்சனமே, ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசிங்க. ஆண்டவர் உங்களோடு பேசக்கூடிய காரியங்கள், ஆண்டவரோட பேச வேண்டும். நீ பேசும் என்று சொன்னால் ஆண்டவர் புதிய வார்த்தைகளை கொடுத்து நம்மளோட பேச மாட்டார். இந்த வேதத்துள்ள வார்த்தைகள் மூலமாக தேவன் நம்மளோட பேசுவார். இந்த வேத வசனங்களை வாசிக்கும் போது இந்த வார்த்தைகளை கொண்டுதான் தேவன் நம்மளை கட்டுவிப்பார். நம்மளோட வாழ்க்கையில காணப்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு இந்த வேத வசனத்திலிருந்து தான் நம்ம தேவன் நமக்கு கொடுப்பார். அந்த வேத வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஒவ்வொரு நாளும் நாம் தியானிக்கிற பிள்ளைகளாக, கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக மாற வேண்டும். அப்படி மாறும்போது நம்மளோட வாழ்க்கையில அநேக ஆசீர்வாதங்கள் கடந்து வரும். நீங்க வாசிங்கன்னா அப்போஸ்தலன் யோவான் நிறுவம் 3வது யோவான் 2வது வசனத்தை வாசிக்கலாம். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன். உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன் என்று சொல்லி இங்க அப்போஸ்தலன் யோவான் சொல்கிறார். உன் ஆத்துமா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் வாழ வேண்டும். நமக்குள்ள ஆத்துமா செழிப்போடு இருந்தால்தான் இந்த பூமியில இருக்க எல்லா ஆசீர்வாதங்கள், பரலோக ஆசீர்வாதங்கள் எல்லாம் நம்மளோட வாழ்க்கையில கடந்து வரும். நீங்க வாசிங்கன்னா சங்கீதம் 19ஆம் சங்கீதம் 7-8 வசனங்களை வாசிக்கலாம். கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்குகிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களை தெளிவிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாக்களை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. இந்த வேத வசனம் தான் நம்மளோட ஆத்துமாக்களை உயிர்ப்பிக்கிறதும் நம்மளோட ஆத்துமா செழிப்போடு வாழ செய்கிறதாக இருக்கிறது. நீங்க இன்னும் 11வது வசனத்தை வாசிங்கன்னா, அன்றியும் அவைகளால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன், அவைகளை கைக்கொள்ளுகிறதினாலே மிகுந்த பலனுண்டு என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறான். சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறான், உமது வார்த்தைகளை கைக்கொள்வதனாலே மிகுந்த பலன் உண்டு என்று சொல்லி சொல்லுகிறார். அது என் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறது. இந்த வேதம் குறைவற்றதும் ஆத்துமாக்களை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது என்று சொல்லி இங்க சங்கீதக்காரன் சொல்லுகிறான். கண்பான தேவப்பிள்ளை, ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசிங்க. அநேகர் சொல்றாங்க வேதத்தை எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சா தூக்கமா வருது என்று. வேதத்தை வாசிக்க ஆரம்பிக்கும் போது இல்லை மெசேஜ் கேட்க ஆரம்பிக்கும் போது சிந்தனைகள் எங்கெங்கே டைவர்ட் ஆகி போகுது. இதெல்லாம் அந்த விதை ஓமையை குறித்து ஆண்டவர் சொல்லும் போது பிசாசு நம்மளை டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய காரியங்கள். இப்போ வேத வசனங்களை படிக்க ஆரம்பிக்கும் போது ஒரு சின்ன ஜெபம், ஆண்டவரே இந்த வேத வார்த்தையில தியானம் பண்ணதுக்கு எதிராக கிரியை செய்கிற எல்லா பொல்லாத ஆவிகளை கடிந்து இயேசுவின் நாமத்தில் அப்புறப்படுத்துன்னு சொல்லி ஒரு ஜெபம் பண்ணிட்டு பைபிள் படிக்க ஆரம்பிங்க. அந்த ஆத்துமாக்களை ஒரு தாகம் வர வேண்டும். உங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, வேதத்தை வாசிக்கிறது ஒரு தாகம் இருக்கா? வேத வசனங்களை எடுத்து படிக்கணும், அதை உட்காந்து மணிக்கணக்காக படிக்கணும். வேதத்தை நாம் இன்னும் நல்லா ஆராய்ந்து படிக்க வேண்டும், ரகசியங்களை கற்றுக்கொள்ள வேண்டும், தேவ சத்தத்தை கேட்க வேண்டும் என்று சொல்லி ஒரு ஆர்வம் நமக்குள்ள வருதா? இல்லை கடமைக்கே எடுத்து வேதத்தை வாசிக்கிறோமா? கடமைக்கு எடுத்து வேதத்தை வாசிச்சு நல்ல வேத அறிவு வருங்க, ஆனால் ஆசீர்வாதம் கடந்து வராது. தாகத்தோடு வாசிக்கும் போது தான் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படி ஆரம்பிப்போம். அந்த வார்த்தை கீழ்ப்படி ஆரம்பிக்கும் போது தான்
அந்த வசனத்தை நிமித்தம் வரக்கூடிய சிக்ஷைகள், உபத்திரவம், துன்பங்கள் மத்தியில் நாம் கடந்து போக நம்மளை ஒப்பு கொடுப்போம். அப்ப அந்த வசனம் நம்மளை புடமிடும் போது தேவன் நமக்கு குறித்து வைத்திருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும் ஏற்ற காலத்திலே தேவன் கொடுத்து நம்மை நடத்துவார். ஒரு நாளும் ஒரு குறைவில்லாமல் தேவன் நடத்துவார். அதனால ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசிங்க. ஏன்னா அந்த வேத பாரகனை பார்த்து ஆண்டவர் சொல்லக்கூடிய காரியம் இப்படியாக இருந்ததுன்னா, இன்னைக்கு வேதத்தை வாசிக்காம இருக்கக்கூடிய பிள்ளையோட வாழ்க்கையெல்லாம் எவ்வளவு ஒரு மோசமான ஒரு காரியங்களாக இருக்கும். அதனால் தயவு செய்து ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசிங்க. வாசித்து வேத வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது நீங்கள் ஒவ்வொருவரும் தேவ ராஜ்யத்துக்கு தூரமானவர்கள் அல்ல. உங்களையும் தேவன் அந்த ராஜ்யத்துக்குள்ளே அழைத்து கொண்டு போவார். அவருடைய வருகையில உங்களையும் தம்மோட கூட அழைத்து கொண்டு போவார். அதனால ஒரே மீண்டும் அந்த வசனத்தை வாசித்து நாம் ஜெபிக்கலாம். அவன் விவேகமாய் உத்தரவு சொன்னதை இயேசு கண்டு நீ தேவனுடைய ராஜ்யத்துக்கு தூரமானவன் அல்ல என்றார். நீ தேவனுடைய ராஜ்யத்துக்கு தூரமானவன் அல்ல என்று சொல்லி சொன்னார். அதனால நீங்கள் ஒவ்வொரு பிள்ளைகளும் நாட்கள் வேத வசனத்தை வாசிங்க, கீழ்ப்படிங்க, ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாட்களிலும் நாம் ஒரு விஷயம் நாம் ஜெபிக்கலாம். கண்களை மூடி இந்த நாட்களில் ஒரு விஷயம் நாம் ஜெபிக்கலாம். ஜெபம் பண்ணுவோம். ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நல்ல தகப்பனே அப்பா, அருமையான நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்ன கர்த்தர் ஆண்டவரே. அப்பா, சத்தியத்தை ஆண்டவரே அப்பா தாகத்தோடு வாசிக்கிற பிள்ளைகளாய், அதற்கு கீழ்ப்படிந்து வாழ்கிற பிள்ளைகளாய் எங்களையும் கர்த்தர் நீங்க மாற்றுங்க ஆண்டவரே. வேதத்தில் இருந்த பரிசுத்தவான்கள் எல்லாம் உடைய சத்தத்துக்கு கவனமாய் செவி கொடுத்து அதற்கு தங்களை ஒப்பு கொடுத்து வாழ்ந்த பொழுது அவர்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே அப்பா ஆசீர்வாதங்களையும் ஆண்டவரே அநேகர் ஆளக்கூடிய அதிகாரத்தையும் பெற்றவர்களாய் காணப்பட்டார்களே ஆண்டவரே. அப்பா, இந்த கடைசி நாட்களிலே கர்த்தாவே அப்பா சத்தியத்தை ஆண்டவரே அப்பா தகப்பனை கை கொண்டு வாழுகிற பிள்ளைகளாய் கர்த்தர் நீங்க எங்களையும் மாற்றுங்க ஆண்டவரே. வேத பாரகனை குறித்து ஆண்டவர் சொன்ன பொழுது தேவனுடைய ராஜ்யத்துக்கு நீ தூரமானவன் அல்ல என்று சொல்லுகிறான். அவன் அருகில் இருக்கிறவனாய் ஆண்டவரே அவ்வளவாய் ராஜ்யத்துக்குரிய பயத்தோடு பக்தியோடும் அவன் காணப்பட்டபடியினாலே ஆண்டவர் அப்பா ஆண்டவரே அப்பா நீங்க சொன்ன வார்த்தை ஆண்டவரே அவனுக்கு ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரமையா விவேகமுள்ள வார்த்தையா அவன் சொன்னதை நீங்க ஆண்டவரை அறிந்து கொண்டீங்களே அப்பா. அந்த நாட்களில் நாங்களும் புத்தி உள்ள பிள்ளைகளாய் காணப்படட்டும் ஆண்டவரே. ராஜ்யத்தை குறித்த அறிவு எங்களுக்குள்ள உண்டாகட்டும் ஆண்டவரே. அப்பா தகப்பனே ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா ஆண்டவரே. ராஜ்யத்துக்கு செல்லக்கூடிய பிள்ளைகளாகிய நாங்கள் ஆண்டவரே வேதத்தின் சட்ட திட்டங்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற பிள்ளைகளாய் மாறட்டும் ஆண்டவரே. கர்த்தர் அப்படியாய் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. சத்ருவானவன் வார்த்தைகளை அப்பா ஆண்டவரை எடுத்து போடக்கூடிய ஆண்டவரே அந்த சூழ்நிலைகளுக்குள்ளே அப்பா ஒருவேளை யாராவது இருப்பார்களே ஆனால் கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஐயா ஆண்டவரே. அந்த ஆவியை இயேசுவின் நாமத்துல நாங்கள் கடிந்து கொள்ளுகிறோம். கர்த்தருடைய சத்தத்துக்கு கவனமாய் செவி கெடுக்கக்கூடிய செவித்திறன் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும் அப்பா ஆண்டவரே. நன்றி எசப்பா ஸ்தோத்திரம் ஐயா. கர்த்தர் தந்த அருமையான வார்த்தைகளுக்காய் நன்றி அப்பா. கொடுத்த அப்பா தாசன் வார்த்தையை பகிர்ந்து கொடுத்த அப்பா தாசனை கர்த்தர் நீங்க பலப்படுத்துங்க இன்னும் ஐயா ஆண்டவரே. சத்தியத்தை சத்தியமாய் போதிக்கக்கூடிய ஆண்டவரே அந்த கிருபைகளை கர்த்தர் இன்னும் அதிகமாய் கொடுத்து நடத்துங்க. அநேகருக்கு பிரயோஜனம்ல ஒரு பாத்திரமாய் வருகிற நாட்களை எடுத்து பயன்படுத்தி ஆசீர்வதிங்கப்பா. எல்லாவற்றையும் உங்க கரத்துல ஒப்பு கொடுத்து எங்களை தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஒரு விஷயம் ஜெபிக்கலாம். நன்றி ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு ஸ்தோத்திரம். அந்த நாளிலும் ஆண்டவரே கேட்ட சத்தியத்துக்கு ஒரு விஷயங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரேப்பா. வார்த்தையில கேட்கிற பிள்ளைகளாய் மாத்திரம் இல்லாதபடிக்கு ஆண்டவரே உடைய வார்த்தைகளை கீழ்ப்படிந்து ஆண்டவரே அதன்படி நடக்கிற பிள்ளைகளாய் எங்கள் ஒவ்வொருவரையும் கத்த நாட்களில் நீ மாற்றும்படியாக ஜெபிக்கிறோம். வசனத்தை நிமித்தம் உபத்திரமோ துன்பமோ ஆண்டவரே சிக்ஷைகளோ கடந்து வரும்போது ஆண்டவரே சந்தோஷத்தோட யோசேப்பு ஆண்டவரே சந்தோஷத்தோடு அந்த பாதையில் கடந்து செல்ல தன்னை ஒப்பு கொடுத்தான் ஆண்டவரே. எங்களையும் அப்படியாக ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. உடைய வார்த்தையின்படி வாழ ஆண்டவரே ஆண்டவரே உருவாக்கப்பட எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். கத்த ஒவ்வொரு பிள்ளைகளும் உருவாக்கி கத்தனை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம்ப்பா. எல்லா தடைகளை கத்தனை தயவாய் மாற்றிவிடுங்க. எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எல்லாவற்றையும் நல்ல கத்தை இயேசு கிறிஸ்து மூலம் கேட்டு ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே. ஆத்மாவே கத்தனை ஸ்தோத்திரி, பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்மாவே கத்தனை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உதவியாக ஒருபோதும் மறவாதே. ஆமென். கர்த்தரா இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியான அன்பின் இன்றும் இன்றும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒருவருக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஒருவர் நீங்கள் ஃபோன் பண்ணி விசாரித்துக் கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். கூடிய சீக்கிரம் சபையில் திறக்கும்படியாக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.